இந்த உலகமும் இயேசுவினுடைய போதனைகளும். அப்போ ஏசப்பாவோட போதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்துணை காரங்களுக்கும் ஏசப்பாவோட போதனைகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ உலகில் அமைதி ஏற்படணும்னா, உலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற காரியம் அப்படிங்கிறது மேலோங்கணும். சமாதானம் பண்ணுகிற காரியங்கள் அப்படிங்கிறது மேலோங்கணும். சகிப்புத்தன்மை அப்படிங்கிற காரியங்கள் மேலோங்கணும். யார் மீதும் கசப்பு இல்லாத காரியங்கள் அப்படிங்கிறது மேலோங்கணும். ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மன்னிக்கிற அந்த மாதிரியான காரியங்கள் மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற வார்த்தை மனித குலத்திற்கான சமாதானமும், மனித குலத்திற்கான அமைதியும், மனித குலத்திற்கான மனிதநேயமும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இயேசுவின் போதனைகள் அப்படிங்கிறத கடைபிடிச்சா இன்னைக்கு மனித குலம் அப்படிங்கிறது அமைதியை நோக்கி செல்லும். அப்போ ஏசப்பா சொல்லக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். ஸோ ஏசப்பா நமக்கு புதிய கற்பனைகள் அப்படிங்கிறது ஒரு 10 கற்பனைகள் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறார். ஏசப்பா வழங்கியிருக்கக்கூடிய ஒரு 10 கற்பனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டவங்க நம்ம வாசிக்கலாம். 1வது வசனம் அப்படிங்கிறது இது ஒரே மதமாக மலை பிரசங்கம். இன்னைக்கு முக்கியமாக இயேசுவினுடைய சீஷர்கள், ஏசப்பாவை பின்பற்றுகிற அந்த விசுவாசிகள் முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது இந்த வசனங்கள் தான். இது தினந்தோறும் அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்கணும். தினந்தோறும் அப்படிங்கிறது இதை பின்பற்றணும். வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுறோமா? இன்னைக்கு உலகில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் அப்படிங்கிற பாலஸ்தீனம் அப்படிங்கிறது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரஷ்யா அப்படிங்கிறது உக்ரைன் அப்படிங்கிறதுல பல வருடங்களாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற ஈரான் அப்படிங்கிற பிரச்சனை தற்போது மேலோங்கி இருக்கிறது. சமீபத்தில் பெஹல்காம், நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம் அப்படிங்கிறதுல சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறவங்க அநேகர் அப்படிங்கிறவங்க ஸோ உயிரோடு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் அப்படிங்கிற மூலக்கூடிய இந்த சூழலில் இயேசுவின் போதனைகள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டால் இன்னைக்கு உலகம் அமைதியை நோக்கி செல்லும், உலகம்ங்கிறது சமாதானத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஏசப்பா அவர் வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பூமியில் இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கிய இயேசுவானவர் வாய் திறந்து சொல்லியிருக்கிறார். இந்த வாய் திறந்து சொன்ன வசனங்களுக்கு தான் வல்லமை உண்டு. ஆமென். இந்த வாய் திறந்து சொன்ன வசனங்கள் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது. யோவான் 12:48 படி என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே உங்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்குன்னு சொல்லிட்டு நான் உங்களோடு தங்கி இருக்கையில் சொன்னேன்னு சொல்றாரு. நான் உங்களோடு தங்கி இருக்கல, இப்பதான் தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து சொன்ன முதல் வசனம். அப்ப இந்த கான்செப்ட்ல நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா, இந்த உலக மக்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னா நமக்குள்ள மேட்டிமை இருக்காது, நமக்குள்ள கசப்பு இருக்காது, நமக்குள்ள வெறுப்பு இருக்காது, நமக்கு மற்றவர்கள் அழிக்கணுன்ற எண்ணம் இருக்காது, மற்றவர்கள் அடிக்கணுன்ற எண்ணம் இருக்காது, நம்ம மதம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டோம், நம்ம பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டுகளாக இருக்க மாட்டோம். அப்ப ஏசப்பா சொல்லுகிற முக்கியமான காரியம், இந்த உலகம் அமைதி பெற வேண்டுமானால், இந்த உலகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதநேயத்தோடு இருக்க வேண்டுமானால், இந்த உலகம் போரற்று இருக்க வேண்டுமானால் இயேசுவின் போதனைகள் அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டால் நிச்சயமாக இயேசுவுக்கு பிரியமான உலகமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏசப்பா சொல்லியிருக்கிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்தோம்னா மற்றவர் மீது கசப்பு இருக்குமா? மற்றவர் மீது பார்த்தீங்கன்னா பொறாமை இருக்குமா? மற்றவரை அடிக்கணுன்ற எண்ணம் இருக்குமா? மற்றவரை கொல்லணுன்ற எண்ணம் இருக்குமா? மற்றவரை துன்புறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா? அப்ப இயேசுவினுடைய போதனைகள் ஆவியில் எளிமையா இருக்கணும்ன்றார். ஆவி என்றால் நம்முடைய ஸ்பிரிட், நம்முடைய எண்ணம், நம்முடைய எண்ணத்துல எளிமையா இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக, எளிமை உள்ளவர்களாக, எதுல ஸ்பிரிட்ல ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருக்கும்போது, ஆவியில் எளிமை உள்ளவராக இருக்கும்போது நமக்குள்ள சமாதானம் இருக்கும். ஆவியில் எளிமை உள்ளவராக இருக்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். பிறரையும் நம்ம நேசிக்கலாம், எல்லாரையும் நேசிக்கலாம். ஆமென். அதுல பாருங்க, இப்ப துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு அநேகர் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த காஷ்மீர்ல அந்த நேரடியாக அந்த அனுபவத்தை பார்த்தவங்களுக்குள்ள எவ்வளவு துயரம் இருக்கும். அந்த ஒவ்வொரு அந்த அந்த அப்பாவை இழந்த அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், கணவனை இழந்த அந்த மனைவிமார்களுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப ஏசப்பா உங்களை பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துகிறார். எந்த வசனத்தின்படி? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் என்ன பண்ணுவாங்களா, பூமியை துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்றார்.
அப்போ இயேசுவினுடைய வசனங்களை பின்பற்றும் போது நமக்கு ஆறுதல் உண்டு. அதே மாதிரி சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. சாந்த குணம் இருக்கணும் நமக்குள்ள. என்னதான் நம்மளை துன்புறுத்தினாலும், என்னதான் நம்மளை அடித்தாலும், என்னதான் நம்மளை பரியாசம் பண்ணாலும், எவ்வளோதான் நம்மளை கிண்டல் அடித்தாலும், எவ்வளோதான் நம்மளை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்மளை துன்பப்படுத்தினாலும் நமக்குள்ள என்ன இருக்கணுமா? சாந்த குணம். சாந்தம் அப்படிங்கிறது, இந்த உலகத்தையே உண்டாக்கியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரை கொட்டுறாங்க, காரி துப்புறாங்க, பரியாசம் பண்றாங்க, ஆனாலும் அவர் அடிக்கப்படுகிற ஆடை போல இருந்தார். மறுதரம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அப்படியே அடிக்கப்படுற ஆடை போல இருந்தார். உலகத்தையே உண்டாக்கினவர், அண்ட சராசரத்தை உருவாக்கினவர். அப்ப நம்ம இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் சொல்ல. இரக்கம் உள்ளவர்களாக இருந்தோம்னா மற்ற உயிரோடு நம்ம கொள்ளுவோமா? மற்றவங்களை அடிக்க நினைப்போமா? மற்றவங்க மீது கேஸ் போடுவோமா? மற்றவங்களை நம்ம அவமதிப்போமா? மற்றவங்களை நம்ம மேட்டிமே நினைப்போமா? இதை உள்வாங்கணும். அப்ப ஏசப்பா சொல்கிற போதனைகள் இந்த உலகத்திற்கு அவசியமாக இருக்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான். இன்னைக்கு இயேசுன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு இருக்கிறான். இஸ்லாம் சொல்லி அல்லா அல்லான்னு சொல்லி கொண்டுட்டு இருக்கிறான். இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினர் அப்படிங்கிறவங்க கொண்டுட்டு இருக்கிறான். ஸோ நிச்சயமாக உண்மையான கடவுள் இருக்க முடியாது. அன்பு இல்லைன்னா எந்த ஒரு மதத்தையும் நம்ம பின்பற்ற முடியாது. மதத்திற்குரியவர் கடவுளே கிடையாது. முதலாவது சொன்னால் மதத்திற்குரியவர் கடவுளே கிடையாது. எந்த மதத்தையும் சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. எந்த மார்க்க பேதமும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த மேட்டியுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பு மட்டும்தான். அப்போ நல்லா கவனிங்க, 11வது அப்படிங்கிற வசனம் சொல்லுது பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்துனா ஒரு மாதிரி கேவலமா பேசி, துன்பப்படுத்தி, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவங்களா இருப்பேன். பயப்படக்கூடாதுங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை பின்பற்றுனீங்கன்னு சொன்னா சிலுவையை அந்த மாதிரி சுமக்கணும் நீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஸோ நம்ம கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏசப்பா சொல்கிறத பாருங்க, ரொம்ப கவனமாக சொல்கிறார். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நீங்கள் தொடர்ந்து வீட்டில் எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறது. இங்கே முக்கியமாக பாருங்களேன், இன்னைக்கு தேவை, இன்னைக்கு இந்த போர் அப்படிங்கிற சண்டை சச்சரவு எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரியத்தில் ஏசப்பா சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமாக பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்திருக்குன்னு பாருங்க. 38 வாசிங்க. 5:38 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38வது வசனம். இது பழைய ஏற்பாட்டை, அது மாம்சம். நம்ம இருக்கிறது நம்ம ஆவிக்குரியவர்கள். நம்ம மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? நம்ம நியாய பிரமாணத்திற்குரியவர்களா ஆர் விசுவாச பிரமாணத்துக்குரியவர்களா? நம்ம மோசையின் சீசியர்களா அல்லது இயேசுவின் சீசர்களா? இயேசுவின் சீசர்களாக இருந்தால் நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுதான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது. அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாய் திறந்த வசனங்களுக்கு. மோசே சொன்ன எந்த ஒரு நியாய பிரமாணமும் நம்ம நியாயம் தீர்க்காது, அதுக்கு நம்ம உடன்பட்டவர்கள் அல்ல. அப்படிங்கிற போது ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அங்க மோசே சொன்னது பாருங்க, 5ஆம் அதிகாரம் 38வது வசனம். எடுத்துக்கொண்டவர் ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்ப நம்மளை ஒருத்தர் அடிச்சாருன்னா உடனே நம்ம அடிக்கணும்ன்றது இல்லை. நம்மளை ஒருத்தர் பொறாமப்பட்டாருன்னா நம்ம பொறாமப்படணும் இல்லை. ஒருத்தர் நம்மளை திட்டினாருன்னா நம்மளும் திட்ட கிடையாது. அப்புறம் அவர் மட்டும் அப்படி பேசுறாரு, அப்புறம் நான் பேசாமல் இருப்பேன், அவர் மட்டும் என்னை மூஞ்சியை பாருன்றாரு, நான் முகரே பாருன்னு சொல்ல மாட்டேன், அவர் மட்டும் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போறாரு, அப்படி இருக்கக்கூடாது. தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடமாக வருவனுக்கு முகம் கொடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா சொல்றாரு. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி. அடிக்கு அடி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பழைய அந்த மாதிரி யூதர்கள் பின்பற்றினது அது நமக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. அங்கே அடிச்சா அடி, கொல்லுனா கொல்லு, எதிராளிகளை கொன்னுடு, அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்லி எழுதி வச்சுட்டு இருப்பான். அடி அடி கொள்ளு எதிராளிகள், எனக்கு இன்னும் எத்தனை காலம் தான் நீங்க பொறுமையா இருப்பீங்க. ஆனா ஏசப்பா இங்க என்ன சொல்றாரு, நீ பொறுமையாருன்ற, நீ தீமையோட எதிர்த்து நிக்காதேன்னு சொல்றாரு. உன்னை வலது கணத்துல அரைஞ்ச இடது கணத்தை காட்டுங்கிறார். 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணாங்கன்னா இன்னும் அவன் எவ்வளவு தூரம் நடக்க சொன்னான்னா போன்றார். நீ எப்பவுமே அன்போட இரு அப்படின்றார், இரக்கத்தோட இரு. அப்ப இயேசுவினுடைய போதனைகள் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கிறதாக இருக்கிறது, அமைதியை கொடுக்கிறதாக இருக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, சாந்த குணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும்ன்றது. ஸோ எப்பவுமே நீங்க உண்மையா இருக்கணும். அப்ப இயேசு அப்படிங்கிற ஒருவருக்குள்ள இருந்துச்சுன்னா யாரையும் பகைக்க மாட்டாங்க. இயேசு அப்படிங்கிற ஒருவர் இருந்தாருன்னா யார் மீதும் பொறாமைப்பட மாட்டாங்க. இயேசு அப்படிங்கிற ஒருவருக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா
யார் மீதும் கசப்பு இருக்க மாட்டாங்க. இயேசு ஒருவருக்குள்ள இருந்தாருங்கன்னா எல்லாரையும் மன்னிப்பாங்க. இயேசு ஒருவருக்குள்ள இருந்தாருன்னா எல்லாரையும் நேசிப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் யார் மீதாவது கசப்பாக இருக்கிறீங்க, யார் மீதாவது பொறாமப்படுறீங்க, யார் மீதாவது நீங்கள் வந்து வெறுப்போடு இருக்கிறீங்க, யாரையும் நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு இல்லை. ஏன்னா இயேசு அப்படிங்கிறவர் முக்கியமாக சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தீர்களானால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் சொல்றார். ஆமென். அப்ப அதை 43வது வசனம் வாசிங்க. மாலினி இருக்கீங்களாப்பா? மாலினி வாசிக்கலாமா? 43. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை, நல்லா கவனிங்க, 43 பாருங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது வந்து மோசே சொன்னது. குர்ஆன்ல வந்து மூசா அவர் சொல்லியிருக்காரு, அவர் எழுதி வச்சிருக்கிறார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, மீட் பண்ணிக்கப்பா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசே வந்து இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாக இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரத்தை பார்க்கக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வாய் திறந்து என்ன சொல்றாருன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்றாரு. அப்ப இயேசுனுடைய போதனைகள் இந்த உலகத்திற்கு எவ்வளவு அவசியமானதா இருக்கிறது பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்களுக்காக எங்கேயோ அடிபட்டு செத்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ போர் நடந்துட்டு இருக்கு, எங்கேயோ வந்து பசிக்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்ம சந்தோஷமா டிவியை பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு எனக்கு இயேசு இருக்கிறாரு, எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு குறை கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பீர்களா? இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தினால மகிழ்வீர்களா? ஆனால் அருகாமையில் இருக்கிறவன் கடினத்தோடு இருக்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கும்போது, சிறு பிள்ளையெல்லாம் செத்துட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எதற்காக இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார்? நீங்கள் கனி கொடுக்கவும், அந்த கனிகளில் நிலைத்திருக்கவும், அந்த கனிகள் பெருகும்படியாக இயேசப்பா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ மற்றவருடைய துன்பங்களை நம்ம பங்கேற்கணும். பசியா இருக்கிறவனுக்கு போய் சோறு கொடுக்கணும், தாகமா இருக்கிறவனுக்கு போய் தண்ணி கொடுக்கணும். இயேசுக்கு கொடுப்பது என்றால் கட்டிடங்களுக்கு கொடுப்பதல்ல, பாஸ்டர்களுக்கு கொடுப்பதல்ல, ஏழைகளுக்கு கொடுப்பது தான் இயேசுக்கு கொடுக்கிறது. அதை புரிஞ்சு வச்சுக்கணும். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் இயேசு சொல்றாரு. எதையுமே இலவசமாக தான் கொடுக்கணும். காசு வாங்கிடவே கூடாது. ஊழியம் என்ற பேர்ல காசு வாங்கிடவே கூடாது. மனுஷர்களுக்கு அடிமையா இருந்துடக்கூடாது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை நீங்க இஸ்ரேல் மக்கள் உணர்ந்தாங்கன்னா பாலஸ்தீனியர்களை கொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் இதை உணர்ந்தாங்கன்னா இஸ்ரேல் மக்களை கொல்ல மாட்டாங்க. ரஷ்ய மக்கள் இதை உணர்ந்தாங்கன்னா அந்த உக்ரைன் மக்களை கொல்ல மாட்டாங்க. உக்ரைன் மக்கள் இதை உணர்ந்தாங்கன்னா ரஷ்ய மக்களை கொல்ல மாட்டாங்க. அமெரிக்கா இதை உணர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈரான் மீது அடிக்காது. ஈரான் இதை உணர்ந்துச்சுன்னா அமெரிக்கா மீது அடிக்காது. இந்தியா இதை உணர்ந்துச்சுன்னு சொன்னா பாகிஸ்தான் அடிக்காது. பாகிஸ்தான் இதை உணர்ந்துச்சுன்னா இந்தியாவை அடிக்காது. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மனிதர்களாக பார்க்க வேண்டும். மனிதர்களாக பார்க்கணும், மதத்தவராக பார்க்கக்கூடாது. அங்கே இஸ்லாமியன் சாகுறானான்னு பார்க்கக்கூடாது, அங்கே கிறிஸ்தவன் சாகுறானான்னு பார்க்கக்கூடாது, அங்கே யூதன் சாகுறான்னு பார்க்கக்கூடாது, அங்கே சீக்கியர் சாகுறான்னு பார்க்கக்கூடாது. ஒரு உயிர், ஒரு மனிதன் சாகுறான்னு பார்த்தோம்னா தான் நம்ம இயேசுக்குரியவர்கள். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுதாரன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அப்போல் என்றும் இல்லை, அனைவரும் கிறிஸ்துவிற்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒண்ணுங்க. இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிற அத்துணை மனிதர்களும் அன்பு. எங்கேயோ ஒரு இடத்துல யார் அது வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது முகமதியராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்கியர், எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், மனிதன் அப்படிங்கிறத நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்றார், வாய் திறந்து சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ரோஹித், சத்ருனா யாரு? எதிரி. நம்ம எதிரி என்ன பண்ணணுமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லணுமா? சிநேகிக்கணும். சத்துருன்னு இருக்கவே கூடாது. நமக்கு எதிராளின்னு இருக்கவே கூடாது. நமக்கு பகைவரன் இருக்கக்கூடாது. பகைவரை நேசிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. பிளஸ் பண்ணணுமா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க, நீங்க வந்து அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்றாங்களா, ஏசப்பா இவங்களை மன்னிங்க, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்க. 2 காரியம். இயேசுவினுடைய பிள்ளைகள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். யார? நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களே நம்ம ஆசீர்வதிக்க கூடாது. நம்மளை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணணுமா? யார ஆசீர்வதிக்கணும்? சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப இதை உலகம் பின்பற்றுச்சுன்னா எப்படிப்பட்ட உலகமாக இது இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட உலகமா இருக்கும், அமைதியான உலகமா இருக்கும், போர் இல்லாத உலகமா இருக்கும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற உலகமா இருக்கும். ஆமென். அப்ப உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்கு நன்மை செய்யணும்? நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்யணும்னு இயேசு சொல்றாரா?
யாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்றாரு? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு ஏசப்பா சொல்றாரு. யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழாக நினைக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். அப்ப ஏசப்பா சொல்லுகிற இந்த காரியங்கள் இதை ஒருவராது பின்பற்றணும்னு சொன்னா, இன்னைக்கு நான் காரைக்குடியில் நம்ம இருக்கிறோம்னா, காரைக்குடியில் இருக்கிறத பின்பற்றணும்னா இதனால் இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவர் மனம் திரும்பலாம். ஐயோ எப்படிடா அந்த 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 கொல்லப்பட்டவருக்கும் அவருக்கும் எது சம்பந்தம் இருக்கா? அந்த தீவிரவாதி கொண்டிருக்கிறாரு, சுட்டு கொண்டிருக்கிறாரு, கண்ணு முன்னாடி சுட்டு சொல்லிருக்காரு. அந்த அந்த சுடப்பட்டவருக்கும் அந்த சுட்டவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப எது அவரை வந்து அதை தாக்க பிடிக்குது? அந்த தீவிரவாதம் ஏன் மேலோங்குது? அன்பு இல்லை. தீவிரவாதம் ஏன் மேலோங்குது? சமாதானம் இல்லை. தீவிரவாதம் ஏன் மேலோங்குது? மற்றவன் மீது கசப்பு, கொல்லணும் அப்படிங்கிறது. கொல்லணும்னு சொல்லி எந்த மதமாவது சொல்லுமா? கொண்டாதான் நீ எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் அது நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான ஜனமே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீங்க எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். துன்பப்படுத்துறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் ஏசப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்வார். இல்லைன்னா நீங்க ஏசப்பாவோட பிள்ளையா இருக்க முடியாது. உங்க சகோதரனை நீங்க நியாயம் இல்லாம கோவிச்சுக்கிட்டா கூட நீங்க ஆலோசனை சங்கத்துக்கு அப்படின்ற மூடனேன்னு சொல்றவங்க எரி நரகத்துக்கு ஒப்பாயிருப்பாங்க. முட்டாள் அப்படின்னு சொன்னா நீங்க எரி நரகத்துக்கு போயிருவீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. இயேசு சொல்லுகிறார். இது சாதாரண வசனம் அல்ல. வசனத்தை கேட்கிறவர்களாக இல்லாமல் வசனத்தை பின்பற்றுவர்களாக நாம் இருந்தோமானால் வரக்கூடிய பெரும் அழிவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இயேசுவுக்கு சீசர்களாக இருக்க முடியும், இயேசுவுக்கு விசுவாசிகளாக இருக்க முடியும், இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க முடியும். அப்ப ஏசப்பா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவரை ஆசீர்வதி, பகைக்கிறவருக்கு நன்மை செய், நிந்திக்கிறவர்களுக்காக உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு. அப்ப இந்த காரியத்தை ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்தார்கள்னா அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. அது அடுத்து பாருங்களேன் என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியமானது. 45 வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 45. ஏசப்பா வாய் திறந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் மழை பெய்யுது. நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் இங்க சூரியன் அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் சொல்லுகிறத கவனமா கேட்கணும். அப்ப இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால் தீயவர் நல்லோர் தீயோர் நன்றியறியவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசப்பா தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கற்பனை அண்டு கட்டளை. நல்லவர்களுக்கு மட்டுமே நல்லவராக இருக்கக்கூடாது, தீயவர்களுக்கும் நம்ம நல்லவர்களாக இருக்கணும். நம்மளை பகைக்கிறவர்களுக்கும் நம்ம நல்லவர்களாக இருக்கணும். நமக்கு நன்றி அறியாதவர்களுக்கும் நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். துரோகிகளுக்கும் நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் அதனால ஒன்றும் கிடையாது. வாசிங்க 47 வாசிங்களே, 5:47. ஏசப்பா நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே ஆயக்காரர்கள் அந்த இடத்துல பாவிகள்ன்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பாவிகள் அப்படியே செய்யறாங்க. எனக்கு நன்மை செய்கிறவருக்கு தான் நன்மை செய்வேன், என்னை மதிக்கிறவர் தான் நான் மதிப்பேன், என்னை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். அது அப்படி கிடையாது. ஏசப்பா சொல்ற வசனம் என்னன்னா, உங்களுடைய சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் அதனால பலன் ஒன்றும் கிடையாது. நம்மளை வெறுக்கிறவர்களையும் நம்மளை நிந்திக்கிறவர்களையும் நமக்கு துன்பப்படுத்துறவர்களையும் சபிக்கிறவர்களையும் நமக்கு அன்பு செய்யணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. இதை உணர்ந்து சொல்லணும். அப்ப நம்ம இதுல எதிலாவது நம்ம வந்து தவறி இருந்தோம்னா, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, நான் யார் மீதாவது கசப்பா இருந்தேன்னா என்ன மன்னிங்க, நான் யாரையாவது மூடனேன்னு சொல்லியிருந்தா என்ன மன்னிங்க, நான் பிறருக்கு நான் வந்து ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா என்ன மன்னிங்க, நான் யார் மீதாவது நான் உயர்ந்தவன்ற மேட்டிமே இருந்துச்சுன்னா என்ன மன்னிங்க, ஏன்னா எல்லாரையும் நேசிக்காம இருந்ததுன்னா என்ன மன்னிங்க, நான் மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்தாம இருந்ததுன்னா என்ன மன்னிங்க, நான் மட்டும் நல்லா இருக்கிறேன், நான் மட்டும் சாப்பிட்றேன், நான் மட்டும் தூங்குறேன், நான் மட்டும் ஜாலியாக இருந்துட்டு இருக்கேன். நான் பக்கத்தில் அவ்வளோ பேர் அங்கே இஸ்ரேலில் அவ்வளோ ஜனங்கள் செத்துட்டு இருக்காங்களே, பாலஸ்தீனில் அவ்வளோ ஜனங்கள் செத்துட்டு இருக்காங்களே, சிரியாவில் அவ்வளோ ஜனங்கள் செத்துட்டு இருக்காங்களே, காஷ்மீரில் இன்னைக்கு அவ்வளோ போர் பதற்றம் நிகழ்ந்துருக்கு, அந்த எல்லையெல்லாம் மூடிட்டாங்களே, அந்த எல்லையெல்லாம் மூடிட்டாங்க, பாகிஸ்தான் கெடு கொடுக்குதே,
நீ எல்லாரும் வெளியேறுன்னு சொல்றாங்க, இந்தியர்கள் எல்லாரும் வெளியேறுன்னு சொல்றாங்க, இந்தியா கெடு கொடுக்குது, பாகிஸ்தானர் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லுது. அப்ப இங்கே மனிதர்களாக பார்க்கக்கூடிய காரியம் 2 நாடுகளுக்கு வரணுமே. அன்பு இருக்கணுமே, சகிப்புத்தன்மை இருக்கணுமே, சாந்த குணம் இருக்கணுமே, ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற குணம் இருக்கணுமே. இயேசு பின்பற்றுகிறதை இந்த உலகம் பின்பற்றினால் உலகில் அமைதி ஏற்படும், உலகில் சமாதானம் ஏற்படும். ஆமென். அதற்காக நம்ம பிரேயர் பண்ண வேண்டும். அதுக்கு தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு தான் உங்களை என்னையும் பிள்ளையாக அவர் நம்ம அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்டா உடனே தருவார். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 படி கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லி ஏசப்பா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவினுடைய பிள்ளை, ஏசப்பா மன்னிங்கப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் மன்னிங்கப்பா, தீவிரவாதிகள் மனம் திரும்பப்பட்டுப்பா, மதவாதிகள் மனம் திரும்பட்டுப்பா, மதம் என்ற ஒன்ற காரியமே இருக்கக்கூடாதுப்பா, எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு குணத்தை கொடுங்கப்பா. ஆமென். அதெல்லாம் சொல்றாரு. உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஏசப்பா நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப எப்படி இருக்கணும்? எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்கணும், யார் மீது கசப்பு இருக்கக்கூடாது, ஏழைகளை விசாரிக்கணும், போய் நம்ம போய் வீதியில் நிற்கணும், ஜனங்களுக்காக நம்ம பரிதவிக்கணும், இரவு யுத்த ஜெபம் பண்ணணும். இயேசுவே என்னுடைய பாவங்களை முதல்ல மன்னிங்க. பாவம் என்றால் என்ன? இயேசுவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம், இயேசுவின் வசனங்களை படிக்காமல் இருக்கிறது பாவம், அது மாதிரி இரவு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பாவம், மற்ற ஜனங்களுக்காக கண்ணீர் விடாமல் இருக்கிறது பாவம், நமக்குன்னு வேண்டுனா அது பாவம், நமக்குன்னு கேட்கவே கூடாது. நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு குறை வராது. ஆனா மற்ற ஜனங்கள் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க, டிவியில பாக்குறீங்க, சரியா? தாயை வெட்டுறாங்க, கணவனை வெட்டுறாங்க, மனைவியை வெட்டுறாங்க, விவாகரத்து பெறுகிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம வாரம் ஹாஸ்பிட்டல் போறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல் ஊழியர்களை போய் பாருங்க. இந்த வாரம் போயிருந்தா நம்ம காரைக்குடி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடத்திலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார், கட்டிடத்திலிருந்து வேலை பார்த்தவர் கீழே விழுகிறார், கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு காரைக்குடி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராங்க, முதலுதவி செய்கிறாங்க. ஸோ நம்ம போய் ப்ரேயர் பண்ணுறோம், அவங்கள பேசுகிறோம். அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லாதவர் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்புறீங்களா, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணவான்னு கேட்டோன்னே எஸ் அப்படின்ற மாதிரி அப்படின்னு தலையை அசைக்கிறாரு. எந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு கேட்குறாரு. இந்த தாடையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி அவங்க மனைவிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு அகான்னு சொல்லி எங்கள் கணவர் பழச்சிட்டாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏசப்பா அது ஜெபிக்க முடியாத அந்த வர வல்லமை கொடுக்குறாரு. உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பேசி அவங்களுக்கு மதுரைக்கு கொண்டு போங்க, இந்த தாடையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, அதுக்கான சிகிச்சை இங்கே இல்லை, சீக்கிரமாக கொண்டு போங்கன்னு சொல்லி ஏசப்பா உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தோம்னா இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைலாம் இருக்கக்கூடாது. இயேசு தலைசாய்க்கு இடமில்லைன்னு சொல்லிட்டு அவர் அலைஞ்சுக்கிட்டே இருந்தார், பசியும் பட்டினியோடு அலைஞ்சிட்டு இருந்தார். ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு, பசியோடு நிற்கிறார். அந்த அத்தி மரம் கனி கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது பட்டு போச்சு. நீங்களும் நானும் அப்படி இருந்தோம்னா பட்டு போயிடுவோம். இயேசுக்கு கனி கொடுக்கணும். இயேசுக்கு கனி கொடுப்பது என்றால் என்ன? மதம் மாத்துறதல்ல. இயேசுக்கு கனி கொடுப்பதில்லை என்றால் என்ன? அப்படியே கட்டடத்தை கழிச்சிட்டு போய் இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு மதம் மாத்துறதல்ல. இயேசு எந்த மதத்திற்கும் உரியவர் அல்ல, இயேசு எந்த நாட்டிற்கும் உரியவர் அல்ல, இயேசு எந்த மொழிக்கு உரியவர் அல்ல, இயேசு எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு உரியவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும். அப்ப அவர் சொல்லுகிறது அன்புதான், இரக்கம்தான், சாந்தம்தான், இச்சை அடக்கம்தான், ஒருவரையும் நேசிக்கிறதா, தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், மேட்டுமே இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும். இதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமானது. ஆமென். அப்ப இயேசுவினுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்தது. நம்ம எப்படி இருக்கணுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தின்படி நம்ம எப்படி இருக்கணுமா? நல்ல எளிமையா இருக்கிறீங்க, சூப்பரா. ஆவியில ஸ்பிரிட்டா இருங்க. ஆவியில எப்படி இருக்கணும்? நம்ம ஆவியில எளிமையா இருக்கணும். அப்ப யார் வந்து நம்ம இயேசுவை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் என்ன பண்ண முடியுமா? இயேசுவை தரிசிக்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்றது சரியா? ரொம்ப முக்கியமானது. சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களா? இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி உள்ளவர்களாக இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். மத்தேயு 5:8 படி நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுது. ஏசப்பா சொல்லுகிறத நம்ம கவனமா கேட்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும்.
ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கடன் பாரத்தினால அழிந்து கொண்டு இருக்கலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி தீவிரவாதிகள் மனுஷனை எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் அடிச்சுக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒருவர் வாசிங்க. ரொம்ப முக்கியமானது இந்த வசனம் அப்படிங்கிறது. நம்ம சீக்கிரமாக வாசித்து நம்ம அந்த இன்னைக்கு உண்டான சபை காரியங்களை பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் நம்ம சொன்ன வசனம் கடைசி வாரங்களில் நம்ம பார்த்தோட கண்டினியூஷன் தான். ஸோ யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி இந்த உலகம் ஏன் இன்னைக்கு பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் எப்போ நம்ம இயேசு சொன்னதை பின்பற்றினாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லக்கூடியது. இயேசு சொன்னதை பின்பற்றினா இந்த உலகம் சமாதானத்துக்குள்ளே இருக்கும், சந்தோஷத்துக்குள்ளே இருக்கும், போர் இருக்காது, அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இருக்காது. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது பூமி எதிர்ச்சிகள் ஏற்படாது, அதே மாதிரி கொள்ளை நோய்கள் ஏற்படாது, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதான பணிகளாக ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கவனமாக படிங்க, வாசிங்க. இதை இயேசு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி பேசுகிறது மாதிரி சொல்லிட்டு மத்தேயு 4:23 நம்ம பார்த்த வசனங்கள். இயேசு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளில் மத்தேயு 4:23 எடுத்தவங்க ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு 4:23 கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களை உபதேசித்து பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிங்க. சொஸ்தமாக்கினார். அப்ப மத்தேயு 4:23 சொல்லுது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. அன்னைக்குள்ள காலங்களில் குதிரை இருந்துச்சு, அன்னைக்குள்ள காரியங்களில் கழுதை இருந்துச்சு, அன்னைக்குள்ள காரியங்களில் இதுல ஏறி போயிருக்கலாம். அவர் அதெல்லாம் பயன்படுத்தலை. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசி, யாருடைய? யூதர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அவர் பிரசங்கித்தார். ஆனால் இன்னைக்கு எது பிரசங்கிக்கப்படுகிறது? கிறிஸ்தவ உலகம் எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்றால் அது பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒன்று கூட கிடையாது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் தான். மத்தேயு சுவிசேஷம் என்றாலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுதான் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுஸ்தமாக்கினார். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். வாசிங்க, யோவான் 12:26. நோட்ஸ் எடுக்கணும், டவுட் இருந்தால் கேட்கணும். இது நார்மலான அந்த காரியம் கிடையாது. ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார், நீங்கள் எல்லாம் அமைதியாக கேட்கணும் அப்படின்னு இல்லை. நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அன்பு இருக்கணும், நற்கிரியை இருக்கணும், ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். ஒருவரே புத்தி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஒருவரே பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவர் பிரசங்கம் பண்ணணும். ஏசப்பா எல்லாருக்கும் அவரே ஞானஸ்நானம் கொடுக்கல, அவங்களுடைய சீஷர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவரே நோயை குணமாக்கலை, அவங்க சீஷர்கள் எல்லாம் நோயை குணமாக்கினாங்க. அவரே பிரசங்கம் பண்ணலை, எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க. அப்படிதான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பா மிகப்பெரிய அந்த மக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அத்தர யார் வந்திருக்கான்னு பாரு. அப்ப வாசிங்க, ஒருத்தர் யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப பாருங்க, யோவான் 12:26 தெளிவாக சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். யார? இயேசுவை. அப்ப இன்னைக்கு ஊழியம் செய்கிறவன் சொல்றவங்க யாரை பின்பற்றுகிறார்கள்? அவர் காசே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? நம்ம காசு வாங்கிட்டோம்னாவே நம்ம இயேசுவை பின்பற்றலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நேசிக்கலைன்னா நம்ம இயேசுவை பின்பற்றலைன்னு அர்த்தம். சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்றாரு. நம்ம சத்துருக்களை நம்ம சிநேகிக்கலைன்னா நம்ம இயேசுவை நேசிக்கலைன்னு அர்த்தம். யார் மீதும் கசப்பா இருந்தோம்னா நம்ம இயேசுவை நேசிக்கலைன்னு அர்த்தம். யார் மீதாவது பொறாமை இருந்தோம்னா நம்ம இயேசுவை நேசிக்கலைன்னு, அவருக்கு நம்ம ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறார் யோவான் 12:26 படி. அப்ப இயேசு எதை பிரசங்கம் பண்ணார்? மத்தேயு 4:17 படி
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், மதம் மாறுங்கள் சொல்லவே இல்லை. இயேசு மதம் மாறுங்கள் இயேசு சொல்லவே இல்லை, மனம் திரும்புங்கள் சொல்றார். யார் மீதாவது அன்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க, யார் மீதாவது பொறாமப்பட்டீங்கன்னா மனம் திரும்புங்க, யார் மீதாவது கசப்பா இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. இந்த ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக மனம் திரும்புங்க. ஒருவரை நேசிங்க, பிறருக்காக பிரேயர் பண்ணுங்க. அதுக்கு தான் ஏசப்பா பிரசங்கம் பண்ணார். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப நம்முடைய பிரசங்கம் எதை பற்றியதாக இருக்கிறது? எதை பிரசங்கம் பண்றோம்? ஆசீர்வதிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீ நாசமா போயிடுவேன். அக்கார்டிங் டு இயேசு. இயேசு சொல்லியிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறணும்னு சொன்னா பணக்காரனுக்கு அங்க இடமே இல்லைன்ட்டார். பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறணும்னா பணக்காரர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கிறார். பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணுன்றவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக சம்பாதிக்காம தூங்கிட்டு இருக்கக்கூடாது, சோம்பேறி இருக்கக்கூடாது. உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும். உழைச்சி சாப்பிட்டு கிடைச்சதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓகேன்னு இருக்கணும். நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஏழைகளுக்கு போய் சோறு விடணும், ஏழைகளுக்கு போய் ட்ரெஸ் கொடுக்கணும், ஏழைகளுக்கு அந்த மாதிரி நம்ம விசாரிக்கணும். அதான் ஏசப்பாவுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இயேசு புறப்பட்டு போகல, சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தாரு, சகல நோய்களையும் குணமாக்கினாரு. நாம என்ன பண்றோம்ன்றதை யோசிக்கணும். அப்ப ஏசப்பா நம்ம யாருக்கு ஊழியக்காரர்? நம்ம மோசேக்கு ஊழியக்காரரா, இயேசுவுக்கு ஊழியக்காரரா? மோசேவுக்கு ஊழியக்காரராக இருந்தால் நியாய பிரமாணத்தை நம்ம பிடிச்சுக்கலாம். நியாய பிரமாணம்ன்றது அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படலை. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், மோசே உங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கவில்லையா, ஆனாலும் ஒருவனும் அதை பின்பற்றவில்லைன்னு சொல்லியிருக்காரு இயேசு. ஆனா ஏசப்பா என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபை கொடுத்திருக்கிறாரு, சத்தியம் கொடுத்திருக்கிறாரு. சீக்கிரம் ஓடியாந்துரு, பாவத்தை விட்டுரு, சீக்கிரம் ஓடி வந்துரு, இருள்ல இருக்காத, சீக்கிரம் ஓடி வந்துரு, எல்லாரிடத்தையும் அன்பு செலுத்து, சீக்கிரம் ஓடி வந்துரு. எத்தனை தடவை மன்னிப்பு கேட்ப? 7-70 தடவை மன்னிடான்றார். 7-70 தடவை மன்னிடான்றார். அப்ப மன்னிப்பு கேட்கணும். தவறு பண்றோம், மன்னிப்பு கேட்கணும். 7-70 தடவை கேட்கணும். அதான் ஏசப்பா சொல்றார், ரொம்ப முக்கியமானது. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏசு எப்படி சொல்றாரு? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. காசு வாங்கிடவே கூடாது, காணிக்கை பெட்டி வச்சிடவே கூடாது, தசமபாகம் வாங்கிடவே கூடாது. அப்புறம் எப்படிங்க நாங்க ஊழியம் பண்றது? ஏசு எப்படி ஊழியம் பண்ணாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஊழியம் பண்ணா? 6 நாளும் வேலை செய்து தன் கையின் பிரயாசத்தை சாப்பிட்டான். வாடகை வீட்டில் தான் தங்கினான். அவன் தனி கட்டிடத்துல இல்லை, வாடகை வீட்டில் தான் தங்கினான். வேலை செஞ்சுதான் சாப்பிட்டான். அவன் சொல்லும்போது சொல்லுவான், நான் உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருக்காவது நான் ரொம்ப கடினப்படுத்துறேன்னா, காசு வாங்கினேன்னா. ஆனால் அவங்க வாங்கினாங்க, சபைகளில் வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க தெரியுமா? சபைகளில் தர்மம் அப்படிங்கிற சகாயம். யாராவது ஒருத்தங்க இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறதுக்காக வாங்கினாங்க. 4 பேர் சேர்ந்து, இந்தாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, இந்தாங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற காசு இல்லையா, படிக்க வைங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா, இந்தாங்க ஒரு சின்ன வீடாக கட்டுங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்து பண்ணணும். ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏசு அது சொல்லவே இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் உங்களுக்குள்ள இருப்பது, நமக்குள்ள இருக்கிறவருக்கு எதுக்கு கட்டடம்? நமக்குள்ள இருக்கிறவருக்கு ஏன்? ஆவியானவர் சொல்கிறது கவனமா கேளுங்க. நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? அடுத்து ரொம்ப முக்கியமானது, இது ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. மத்தேயு 10:37 இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம். மத்தேயு 10:37 எடுத்தவங்க ஒருத்தர் சத்தமாக. இயேசு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசுக்கு சீசர்கள் நம்ம எப்படி இருக்க முடியும்? இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற முடியும்? மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசுவுக்கு பிரியமான பிள்ளை இல்ல. ஜெபிதா திருநெல்வேலி, நாகஜோதி காரைக்குடி, மாலினி கீரனூர் இங்க இருக்கக்கூடிய சபையில இப்ப நேரடி அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வசனம் 10:37 தலப்பாடா புரிஞ்சுக்கிறோம். இயேசுவை விட நீ உங்க அப்பாவை அதிகமா நேசிச்சேனா, இயேசுவை விட உங்க அம்மாவை நீ அதிகமா நேசிச்சேனா, இயேசுவை விட உன் மகனை அதிகமா நேசிச்சேனா, இயேசுவை விட உன் மகளை அதிகமா நேசிச்சேனா, நீ எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்றாரு. இயேசுதான் ஃபர்ஸ்ட். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இது இயேசு வாய் திறந்து சொல்லியிருக்காரு. இயேசு வாய் திறந்து சொல்லியிருக்கிறார்.
இந்த நிறைய பேர் கணவர்களுடைய ஃபோட்டோவை அப்படியே எடுத்து வச்சுக்கிறது ஸ்டேட்டஸில், இது மனைவியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது, பிள்ளைங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. அது பிசாசு வஞ்சிப்பான், பிசாசு வஞ்சிப்பான். இயேசு தான் நமக்கு தலை, இயேசு தான் மூளைக்கல். அவங்க இயேசுவை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்லிட்டார். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் இயேசுவை விட. அதுதான் நேசிக்காமல் இருக்கக்கூடாது. தாயை நேசிக்கணும், மகளை நேசிக்கணும், மகனை நேசிக்கணும். இயேசு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் தான் எல்லாம். ஏப்பா நீ வாப்பா அந்த மாதிரி சர்ச்சு வாப்பா, நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இல்லை எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும். போ, நீ போ, முதல்ல ஹாஸ்பிட்டல் ஊழியில் போய் பண்ணு, ஏழைகளுக்கு போய் கொடு, ஒரு நேரம் போய் பொட்டலம் வாங்கி கொடு, பசியாக இருக்கிறவனுக்கு போய் சோறு போடு. ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் உன்னை என்னை தெரிந்து கொண்டார், அதுக்கு தான் உனக்கு வேலையை கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் உன்னை நோய் இல்லாமல் வச்சிருக்கிறார். நீ நோயோடு இருக்கிறேன்னு சொன்னால் இயேசு உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீ தரித்திரமா இருந்தீங்கன்னா உனக்கு இயேசு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதோட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு இயேசு விசுவாசிக்கிறவர்கள் தான் கொடுத்துருக்காரு. பெரிய பெரிய அந்த மாதிரி என்ன சொல்றது, வரம் பெற்றவர்கள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. இயேசுங்கிற நாமத்தினால வரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு சொல்றத கவனமா கவனிக்கணும். அப்ப ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு மத்தேயு 11:1 வாசிங்க. இயேசு சீசர்களை உருவாக்கி அவர் கட்டளையிட்டதை தானும் செய்தார். நாம் எப்படி? அவரும் செஞ்சார். அவர் உட்காந்துட்டு இருந்தாங்கப்பா, நீங்க போங்கப்பா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்து உழைச்சிட்டு நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க, நீங்க போய் பார்க்க கூடாது, நானும் போகணும், நானும் போய் ஃபீல்டில் நிற்கணும், நானும் ஏழைகளை போய் சோறு கொடுக்கணும், நானும் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கஷ்டப்பட்டு வரவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். எல்லாரும் செய்யணுது, எல்லாரும் செய்யணும். வாசிங்க 11:1, மத்தேயு 11:1. தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். பாத்தீங்களா, இயேசுவை நம்ம பின்பற்றணும்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. கட்டளை கொடுத்துட்டு அவர்களுடைய பட்டணங்கள்ல அவரும் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அந்த இடத்த விட்டு போறாரு. அவர் ஒரு இடத்துல கட்டடத்தை கட்டிக்கிட்டு, நான் இங்கதான் இருப்பேன், எல்லாரும் வாங்க, நான் வார வாரம் வந்துருங்க, வார வாரம் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னாரா? இயேசு என்ன பண்ணாரா? அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அந்த இடத்தை விட்டு போனார். போகணும், தெருவில் போய் நிற்கணும், ஏழைகளை விசாரிக்கணும். அந்நியனாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களான்னு கேட்பார். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்களான்னு. பசியாய் இருந்தேன், என் பசியை போக்குனீங்களான்னு கேட்பார். ஜெபித்தாட்ட கேட்பார், நாகஜோதிட்ட கேட்பார், மாலிட்ட கேட்பார், ஹரிஹரன்ட்ட கேட்பார், உங்க எல்லார்ட்டையும் கேட்பார், ஒவ்வொருத்தராக கேட்பார். இந்த சிறியவர்களுக்கு எதை நீங்கள் செய்யாமல் விட்டீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள், அந்நியக்காரரே அது அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றார். இயேசுக்கு கொடுப்பது அப்படின்றது ஏழைகளை விசாரிப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, தாகமா இருக்கிறவனுக்கு பசி போடும். நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து பிரேயர் பண்ணாலும், எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும், எவ்வளவுதான் நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு சொன்னாலும் நீங்க இயேசுவினுடைய பிள்ளைகள் அல்ல. அவர் விட விட்டு போனார், நானும் போவேன். சாமி என்ன மன்னிங்க, ஏசப்பா என்ன மன்னிங்க, நான் ஏழைகளுக்கு போய் சோறு கொடுக்காம இருக்கிறத என்ன மன்னிங்க. ஏசப்பா நான் உங்களுக்கு தாகமா இருக்கிறவனை போய் தாகத்தை போக்காம இருந்தா என்ன மன்னிங்க. ஏழைகளுக்கு போய் விசாரிக்காம இருந்ததுக்கு என்ன மன்னிங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நான் குணப்படுத்தாம இருந்ததுக்கு என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிருபையை வாங்கிக்கிட்டு நீங்க ஓடிடணும் அப்படிதான் சொல்றாரு. இயேசுவை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப சபைக்கான இலக்கணம் என்ன? இயேசு சபைக்கான இலக்கணம் அவர் வாய் திறந்து என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். சபைனா என்ன? இயேசு வாய் திறந்தது. இயேசு தன்னுடைய வாய் திறந்து சொன்ன வசனம் மத்தேயு 18:19. இயேசு எதை சபைங்கிறாருன்னு பாருங்க. எது சபை கூடுதல்? இங்க பாருங்க, ஆன்லைன்ல 3 பேர் இருக்கிறாங்க, ஆஃப்ல மொத்தம் 5 பேர் தான் இருக்கிறோம். ஏசப்பா சொல்லி வச்சிருக்கிறாரு, பெரிய கூட்டம் தான், பெரிய சபை கிடையாது. இடுக்கமான வாசல் வழியிலே உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர், ஆனா கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர். இடுக்கமான வாசல் வழி ஏசப்பாக்குள்ள வரணும்னு சொன்னா அது கொஞ்சம் தான். வாசிங்க, நான் சொல்லல, மத்தேயு 18:9 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிடும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:19. நாகஜோதி, இது விளங்குச்சா? இந்த வசனம் 18:19. உங்களுடைய கணவர், நீங்க, உங்க பிள்ளை 3 பேர் வந்துருவீங்க பாருங்க. 2 அல்லது 3 பேர், 2 அல்லது 3 பேர் வந்தீங்கன்னா அங்க சபையா இல்லையா? அந்த காரியத்தை குறித்து நீங்க ஒருமனப்பட்டிருந்தா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயம் இல்ல. ஏதாவது பாஸ்டர் நோக்கி ஓடுவீங்களா? பாஸ்டர் நோக்கி ஓடணுமா? இல்லையே. நான் விசுவாசி, நான் இயேசு நம்புறேன், இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்கள் சொல்றான். அப்ப நான் விசுவாசிகள்னு அர்த்தம். யார் எனக்கு பிரேயர் பண்ணிக்கிட்டு எவன்ட்டையாவது ஓடுனா நான் இயேசுவை விசுவாசிக்கல, நான் அவிசுவாசின்னு அர்த்தம். அப்ப இயேசு சொல்றாரு 18-19 சொல்றாரு, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஏசப்பா சொன்னா நடக்குமா நடக்காதா? விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். நம்புறேன் ஏசப்பா, நான் நம்புறேன். இதுவரைக்கும் நான் உங்களை நம்பாம இருந்ததுக்காக என்ன மன்னிங்க. இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி 2 அல்லது 3 பேர் கூடினாவே ஒருமனப்பட்டிருந்தாவே நீங்க எனக்கு நன்மை செஞ்சிருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஏன் இவ்வளவு நாளா அவிசுவாசியா இருந்தேன்? நான் ஏன் இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம போனேன்? ஏசப்பா என்ன மன்னிங்க, ஏசப்பா என்ன மன்னிங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றவரு நமக்குள் இருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறோ அவர்களோட மத்தியில் இருப்பேன்றார். இப்ப நம்ம இந்த இடத்துல 5 பேர் கூடியிருக்கிறோம், நம்ம மத்தியில் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். ஏன்னா இயேசு நாமத்தினால இங்க கூடியிருக்கிறோம். இயேசு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல அந்த சாந்த குணம் இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல இச்சை அடக்கம் இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல கசப்பு இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல மேட்டிமை இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல மற்றவங்களை அழிக்கணுன்ற எண்ணம் இருக்காது, இயேசு இருக்கிற இடத்துல நான் மட்டும் நல்லா வாழணுன்ற எண்ணம் இருக்காது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆமென். ஏன்னா அவர் சொல்றார், மத்தேயு 18:20 வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்றாரா? ஜெபிதா திருநெல்வேலி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்றாரு நம்ம ஏசப்பா? இதே இங்க பாருங்க, காரைக்குடியில் இருக்க இந்த வீட்டுக்கு மட்டும்தான் அவர் வருவார். இயேசு நாகஜோதி வீட்டுக்கு மட்டும்தான் வருவார், ஜெபிதா வீட்டுக்கு மட்டும்தான் வருவார். ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெபம் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காரு இயேசு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, இயேசுங்கிற நாமத்தினாலதான், வேற நீங்க எந்த நாமத்தினால கொண்டாலும் வரமாட்டார். கர்த்தருங்கிற நாமத்துக்கு வரமாட்டார், தேவன்ற நாமத்துக்கு வரமாட்டார், எபினேசர்ங்கிற நாமத்துக்கு வரமாட்டார், எல்ரோயி வரமாட்டார், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, அதெல்லாம் சிலுவையோட புதைக்கப்பட்டுருச்சு, சிலுவையோட அறியப்பட்டுருச்சு. இயேசுங்கிற ஒரு நாமத்துக்கு தான். ஒருவர் எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 2:11 வாசிங்க. பிலிப்பியர் 2:11. இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு தான் வல்லமை உண்டு. அந்த நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறாலும் அங்கேதான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஜெபிதா, நாகஜோதி, மாலினி இதை கவனமா படிக்கணும். பிலிப்பியர் 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்க பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்று எல்லா நாவுகளும் முழங்கும்படியாக. ஜெபிதா, வசனத்தோட அர்த்தம் புரியுதா? எல்லா நாமத்திற்கும் மேலாக. அப்ப எல்லா நாமத்திற்கும் மேலாக ஒரு நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை கொடுத்துட்டாருன்னா மற்ற நாமம் நமக்கு தேவையா? மற்ற நாமத்துக்கு நமக்கு தேவையா? தேவை இல்லை. இயேசு சொல்றாரு, இயேசுங்கிற நாமம் தான். எப்படி நம்ம ஜெபிக்கணும்? கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே உமக்கு நன்றி, தேவாதி தேவன் இயேசுவே உமக்கு நன்றி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசுவே உமக்கு நன்றி, சேனைகளின் கர்த்தர் இயேசுவே உமக்கு நன்றி. அப்பதான் அந்தகாரம், பிசாசு பயப்படுவான். அங்கதான் அந்தகாரம், அங்கதான் நோய் ஓடும், அங்கதான் சாபம் ஓடும், அங்கதான் அமைதி வரும், அன்பு வரும். அப்ப எல்லா நாமத்திற்கு மேலாக எந்த நாமத்துக்கு? இயேசுங்கிற நாமத்திற்கு. உங்க பிரேயர்ல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாறுங்க, இயேசு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. தேவன் 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 சொன்னீங்கன்னா இயேசு 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 தேவன் சொல்லுங்க. கர்த்தர் 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 இயேசு, கர்த்தராய இயேசு கர்த்தராய இயேசுன்னு சொல்லுங்க. ஆமென். அப்ப பிலிப்பியர் 2:11, பிலிப்பியர் 2:11 இங்க யாருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த நாமத்தை தான் நாவுகள் உச்சரிக்கணுமா? இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. வாசிங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமானது, அடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கும் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். பொருளாசை ஐஸ்வர்யன் ஆக நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை. இயேசுக்குள்ள வந்தா பெரிய பணக்காரன் ஆயிடலாம், இயேசுக்குள்ள வந்தா காரு பங்களா கட்டிடலாம், இயேசுக்குள்ள வந்தே நாங்க பாருங்க எப்படி எங்களை பணக்காரன் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, ஆசீர்வாதம் 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 சொன்னாங்கன்னா அவங்க பாவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 19:23. ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு 19:23.
விறுவிறுன்னு எழுதணும், விறுவிறுன்னு எடுக்கணும். எடுத்தவங்க ஒருத்தங்க சத்தமா வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லியிருக்காருங்க, வாய் திறந்து சொல்லியிருக்கிறாருங்க. யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா, யாராவது உங்கள்கிட்ட இப்படி சொன்னாங்கன்னா நீங்க ஐயோ எனக்கு வேண்டவே வேணாம்னு சொல்லிடுங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அரிதுன்னு என்ன? கஷ்டம். யாரு? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யவானா என்ன? அளவுக்கு மீறி பணம் சம்பாதிக்கணும் லக்ஸூரியஸா வாழ்ந்துட்டு இருக்கிறவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறவன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாங்க இயேசுக்குள்ள வாங்க. நீங்க பயங்கர பெரிய பணக்காரனாயிரலாம். 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னா கார் வாங்க வைப்பாரு. கார்ல லக்ஸூரியஸ் கார் வாங்க வைப்பாரு. பெரிய வீட்டை கட்ட வைப்பாரு. பலகணிகளை திறந்து அமுக்கி குலுக்கி சரிந்து. அப்போ ஐயோ அப்படிலாம் போனா நரகத்துக்கு போயிருவையா? இயேசு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை அந்தமாக உடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினத்தை எனக்கு குறித்து எனக்கு கவலை இல்லை, இன்னைக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் போதும், எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லிட்டு ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கள்ள ஊழியக்காரர்கள் இயேசுக்கு பிரியமானதா இல்லாத அந்தி கிறிஸ்துகள் தான் சொல்லுவேன். அந்தி கிறிஸ்து தான் சொல்லுவேன். ஊரானே அப்படி இருக்கும்போது பெரிய வீடை கட்டும் போது நீயே நம்ம ராஜா, பெரிய ராஜா, உலகத்தையே ஆட்சி பண்றவர், நல்ல பெரிய வீடை கட்டு, பெரிய கார் வாங்கு, ஓடு, சம்பாரி, நிறைய வந்து கொடு. இல்லை வேண்டாம், இயேசு எனக்கு சொல்லியிருக்காரு ஏழைகளுக்கு கொடுக்கறதா இயேசுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம மனம் திரும்பணும். ஆமென். அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 19:23 படி ஐஸ்வர்யவான்கள் எங்க பிரவேசிக்க முடியாதா? நல்லா பேசுங்க. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இயேசு 19:24 சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 19:24 சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னவர் யாருங்க? இயேசு. இயேசப்பதான் சொல்றார். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கியவர் சொல்கிறார். நீங்க பணக்காரனா இருக்கிறவன் பரலோகத்துக்கு போயிடலான்னு நீ நினைக்கிறியா? பணக்காரன் பரலோகத்துக்கு போயிறது எவ்வளவு அரிது என்றது சொல்றாரு. ஒட்டகமானது கூட ஊசியினுடைய அந்த காதில் நுழைவது, ஒட்டகம் கூட போயிருமா அதுக்குள்ள, ஆனா பணக்காரன் அதுக்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா நான் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பொருளாசையாகிய விக்கிரகாராதனைன்னு சொல்றான். இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்லியிருக்கிறார். நாங்களாம் விக்கிரகாராதனை பண்ணலாங்க, யாரோ சிலையை வச்சு கும்பிடுறாங்க, அவங்க தான் விக்கிரகாராதனை பண்றாங்க, நாங்களாம் விக்கிரகாராதனை பண்ணல அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா இயேசு சொல்றாரு பொருளாசையாகிய விக்கிரகாராதனை. அப்ப காசு சம்பாதிக்கணும் ஓடுறவங்க எல்லா பூரா என்ன ஆராதனைக்குள்ள இருக்காங்க? விக்கிரகாராதனைக்குள்ள இருக்கிறாங்க. நான் சொல்லல, இயேசுவினுடைய வசனங்கள் சொல்லுகிறது. ஆமென். அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், வசனத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படிங்கிறது வந்து மாம்சத்தில் வந்த இயேசுவை புறக்கணிப்பவர்களுக்கு நீக்கப்பட்டது. தற்போதும் இளைய நிலைமைதான் புரிந்தால் சரி. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கிறார். எங்க வாசிங்க? மத்தேயு 21:43. மத்தேயு 21:43 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் வாசிங்கப்பா ஜெபிதா. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? ஏசப்பா யூதர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். எங்கம்மா அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கப்பா. 21:42 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. இந்த கர்த்தர் யாரு? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பாருங்களேன், வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு சொல்லிட்டு யூதர்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. டே நீங்க என்ன பண்றது? நீங்க வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மேசியா நான் தாண்டா, உங்களுக்காக தாண்டா வந்திருக்கிறேன், உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவாலயத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இயேசுவை கொள்றாங்க. இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்பதான் சொல்றாரு மூளைக்கல் நான் தான், மூளைக்கல் ஆகாதவன. அப்ப இயேசுவோட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை தான் இயேசு பார்த்து எச்சரிச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, உங்களிடத்துல நீக்கிடுவார், என் இடத்துல நீக்கிடுவார். எப்ப? கனி கொடுக்கலைன்னா அதற்கேற்ப கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் ஏசப்பா எச்சரிச்சிருக்கிறார். அதற்கேற்ப கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு. கனி கொடுப்பது என்றால் என்ன?
இயேசுக்கு கனி கொடுக்கிறது என்றால் என்ன? இயேசுவினுடைய சத்தியத்தை சொல்லணும், யாரையும் மதம் மாத்திரக்கூடாது, இயேசுவோட சுவிசேஷத்தை போய் சொல்லணும். கனி கொடுக்கிறது என்றால் யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிறாங்களோ, கட்டுகளில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நன்மை செய்கிறபடியாக நம்ம சுற்றி திரியணும், அவங்கள போய் ப்ரேயர் பண்ணணும், அவங்களுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு காரியங்களை செய்யணும். ஆமென். ஏசப்பா தான் கனி கொடுக்குற பிள்ளைங்க. இல்லை, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு, அதான் சொல்றாரு, நம்ம இடத்துல நீக்கிடுவார். நான் வசனத்தை தான் படிக்கிறேன், யாருன்னு பாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். வீட்டில் இருக்கும்போது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அதுக்கு மேலே சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் வீட்டில் இருக்கும்போது படிச்சு பாருங்க. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார்? இது யாரோ இயேசு அறியாத ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரா? இயேசுவை தான் வணங்குகிறேன்னு சொல்ற அந்த யூதர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறார். யூதர்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கார், நம்பாத யூதர்கள். அதனால தான் சொல்லியிருப்பாரு யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32, தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்ற. சத்தியம் ஈக்குவல் டு இயேசு, இயேசு ஈக்குவல் டு வசனம். எந்த வசனம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான். அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்ப முழு வேதாகமும் இயேசு. அப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப பழைய ஏற்பாடுலாம் படிக்க வேண்டாமா? அப்ப பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வேண்டாமா? இயேசு தெளிவா சொல்லியிருப்பாரு. 13:52 மத்தேயு 13:52 வீட்டில் வாசித்து பார்த்துங்க. மத்தேயு 13:52 ராஜ்யத்தில் சுவிசேஷ புத்தகங்களுக்கு அந்த மாதிரி தேறின வேதபாரன் ஒருவனும் பழசுலையும் புதுசுலையும் இருந்து பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும், அப்படியே பின்பற்றிடக்கூடாது. ஏன்னா அங்கே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவீங்க. ஜெபித்தா பழைய ஏற்பாடுல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அடிக்கிறவன அடிக்கணும், உதைக்கிறவனு சொல்லி இயேசு இங்கே அனுமதி கொடுத்துருக்கிறாரா? அடிக்கிறவன் அடிக்கிறோன்னு சொல்றாரா, அல்ல மன்னிக்கிறோன்னு சொல்றாரா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அடிக்கிறோன்னு சொன்னாரா? பழைய ஏற்பாட்டில் பின்பற்றணும்னா. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்த, இங்கே கவனிங்க, நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்தணும் என்ன பண்ணணுமா? பிரேயர் பண்ணணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப எதை பின்பற்றுவீங்க? எனக்கு நியாய பிரமாணமும் வேணும், இது விசுவாச பிரமாணமும் வேணுமா? இயேசு வேணுமா, மோசே வேணுமா? இயேசு. யார் நம்ம நியாய தீர்ப்ப வருவா? இயேசு தான் வருவார். அப்ப யார் மூளைக்கல்? இயேசு தான் மூளைக்கல். அப்ப இயேசு சொல்லியிருக்காரு பாருங்களேன், நமக்கு ஒரு 2 முழு கட்டளை சொல்றார். மத்தேயு 22:37 வாசிங்க. மத்தேயு 22:37 இயேசு நமக்கு 2 முக்கியமான கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. முதலாவது கட்டளை என்னன்னு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு நம்ம உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். நீ முழு மனசோட இருக்கியா, அரை மனசோட இருக்கியா, இல்ல மனுஷனை ஏமாத்துறதுக்கு இருக்கியான்னு சொல்லி இயேசுக்கு தெரியும் எல்லாமே. இயேசுகிட்ட நம்ம எதையும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுகிட்ட யாரும் மறைக்க முடியாது. இதுதான் முதலாவது கற்பனை. இரண்டாவது கற்பனை வாசிங்க. மத்தேயு 22:39. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாய். பிறன் அப்படின்னா இந்த இடத்துல பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், காயப்படுத்துகிறவர்கள், பிரயாசம் பண்ணிருக்கிறவர்கள். சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்க சொல்லும் போது எப்படி உங்க குடும்பத்தாரை நீ வெறுக்க முடியும்? எப்படி நம்மளோட இருக்கிறவங்களை நம்ம வெறுக்க முடியும்? எப்படி நமக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாம இருக்க முடியும்? நீ என்ன இந்த மாதிரி காரியங்களை நீ செய்யாம இருந்துட்டு நீ இயேசுக்கு பிரியமான பிள்ளைன்னு சொன்னா நீ பரிதவிக்கப்பட்ட பிள்ளையா மாறிடுவ. அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அப்ப 2 கற்பனையும் அதுல வாசிங்களா. 22:40 வாசிங்க. ஜெபித்தா, திருநெல்வேலி. மத்தேயு 22:40. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறதே என்றார். பழைய ஏற்பாடு பூரா இதுக்குள்ள வந்துருச்சா? பழைய ஏற்பாடு பூரா. பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். பழைய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேரு நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும். நியாய பிரமாணம்ன்றது ஒரு 5 புத்தகம் இருக்கும். அப்புறம் பெரிய தீர்க்க தரிசனங்கள், சிறிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். அது ஃபுல்லா எதில் அடங்கிருச்சு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அதான் சொல்றது, நீ எல்லாரிடத்திலும் அன்பு கூறு. அடங்கிருச்சு, அடங்கிடலையா? அல்லேலூயா. எல்லாமே அடங்கிருச்சு. அப்ப ஆவியானவர் சொல்றதை கவனமா கவனிக்கணும். உண்மையான இயேசுவை பின்பற்றுபவர்கள் அநேகர் அல்ல, வெகு சிலரே. நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே அவருடைய வருகையிலும் நடக்கும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க மத்தேயு 22:14. என்னங்க ஒரு 3 பேரை தான் நீங்க வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் உட்காந்துட்டு இருக்கவங்க 4 பேர். இந்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டு போயாச்சு இல்லையா? அப்ப இயேசு உண்மையான இயேசு கும்பிடுறவங்க எப்படிதான் இருப்பாங்க? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நோவாவுடைய காலத்துல அந்த பூமி அழிக்கப்பட்டது, ஜலப்பிரயத்தில் அழிக்கப்பட்டது.
அவங்க குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிங்க மத்தேயு 22:14. அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஜெபித்தா அந்த வசனத்தை உள்வாங்கி வாசிக்கிறீங்களா? எஸ் சார். என்ன சொல்லியிருக்காரு? மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இன்னைக்கு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உலகத்துல எவ்வளவு கோடி இருக்கான்னு தெரியுமா? நீங்க போய் கூகுளில் தட்டி பாருங்க, விக்கிபீடியால பாருங்க. உலகத்துல இயேசு அறிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு யூரோப் காண்டினென்ட்ல மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க? யூஎஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் எவ்வளவு இருக்காங்க? சவுதி அரேபியாவில், சவுத் கொரியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜோர்டான்ல நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அநேகர்னு சொல்றாரா, சிலர்னு சொல்றாரா? இயேசு சொல்லிட்டாரு, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்ன்ட்டார். இயேசுவை தெரிந்து கொள்ள நீங்கள் அதுல நானும் இருக்கிறோம்னா, இயேசுவோட உண்மையான வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னா, அவருடைய சுவிசேஷ வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்னா நம்ம பாக்கியவான்கள். ஆமென். நம்ம பாக்கியவான்கள். அந்த சிலருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அப்பா, உண்மையான சத்தியத்தை எங்களுக்கு, அது உண்மையான சத்தியத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? உண்மையான சத்தியத்தை எனக்கு உள்ள கொண்டு வந்துட்டீங்க. இடுக்கமான வாசல் வழியில் உட்பிரவேசிக்கிற என்ன பிள்ளையா மாத்திட்டீங்க. அப்ப இயேசுவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு எச்சரிக்கை, நீங்கள் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டவர்கள் யார்? வாசிக்கலாம். மத்தேயு 23:8. மத்தேயு 23:8. அந்த 23:8 வாசி. இல்ல ஒரு நிமிஷம். அழைக்கப்படாதிருங்கள். அம்மா கவனிங்க. கிறிஸ்து ஜெபிதா ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்ப மத்தேயு 23:8 இயேசுவினுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டவர்கள். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. 23:6-7 வாசிங்க. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், வேண்டாம் போதும். முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ரபி என்றால் என்னமா? போதகரே. போதகரேன்னு அழைக்கப்படுறதுக்கு விரும்புறாங்களா? ஆனா இயேசு அதுக்கப்புறம் சொல்றாரு, இது இயேசுவோட நாமம். போதகர் என்பது இயேசுவினோட நாமம். நாகஜோதி யாரையும் போதகர், பாஸ்டர்னு அழைச்சிடாதீங்க, கூப்பிட்டுறாதீங்க, அது சாபம். ஜெபித்தா இயேசு சொல்றாரு அது சாபம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு சொல்றாரு மத்தேயு 23:8 படி சொல்றாரு, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யாரையாவது நீங்க பாஸ்டர், போதகர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இயேசு அவர்தான் சொல்லி அடையாளப்படுத்துறீங்க. உண்மையான இயேசுவை நீங்க மறுதலிக்கிறீங்க, நீங்க அவிசுவாசியா மாறுறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் எச்சரிக்குது. இயேசு வாய் திறந்து சொன்ன வசனம். நீங்கள் போதகர் என்று அழைக்கப்படாதீர்கள், நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்புறம் அடுத்து பாருங்க 23:9 என்ன சொல்றதுன்னு பாருங்க. வாசிங்க. 23:9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். 23:9. ஃபாதர். நீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அழைச்சிட்டீங்கன்னா நீங்க இயேசுவை அறிக்கையிடுறீங்க. அப்ப இயேசுவை நீங்க மறுதலிக்கிறீங்க. மனுஷனை இயேசுன்னு சொல்றீங்க, அந்த நீங்க அழைக்கிற மனுஷனை நீங்க இயேசுன்றீங்க. அப்ப உண்மையான இயேசுவை நீங்க மறுதலிக்கிறீங்க. ஏன்னா அந்த நாமத்தை அவர் கொடுத்துறீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு. போதகர் என்பது இயேசுவினுடைய நாமம், ஃபாதர் என்பது இயேசுவினுடைய நாமம். அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு. அநேகரை வஞ்சிப்பாருங்க, அநேகரை வஞ்சிப்பாங்களாம். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கொஞ்சம் பேர் தான், வெகு சிலர். இல்லப்பா, எங்களுக்கு இயேசுதான் போதகர், எங்களுக்கு ஒரே ஒரு பிதா இருக்கிறார், ஃபாதர் இருக்கிறார், அவர் எங்களுக்கு இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அப்படி அறிக்கையிட்டீங்கன்னா நீங்களும் நானும் பொழைச்சுக்குவோம். அறிக்கையிட்டா அப்படி பொழைச்சுக்குவோம். இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், நீங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நாகஜோதி புரியுதா? இந்த வசனம் புரியுதா? ஜெபிதா புரியுதா? அந்த வசனம் புரியுதா? ஃபாதர் அப்படின்னு யாரையாவது அழைச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாரையாவது அழைச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. அப்பா, உங்களுடைய விலையேற பெற்ற நாமத்தை, உங்க விலையேற பெற்ற நாமத்தை நான் சாதாரண மனுஷன் போய் சொல்லிவிட்டேன், போதகர்னு சொல்லி அழைச்சி விட்டேன், ஃபாதர்னு சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஏசப்பா என்ன மன்னிங்க, ஏசப்பா மன்னிங்கன்னு சொன்னா உடனே மன்னிச்சுடுவார். இயேசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நீடிய சாந்தமும் நீடிய கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றதை கவனமா கேளுங்க. அப்ப நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். அதே 23:10 சொல்லுது பாருங்க, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். சாமின்னு சொல்லிடக்கூடாது. குருனா பிரிஸ்ட். இந்த கோயில்கள் எல்லாம் குருக்கள் இருக்காங்கல்ல, குருக்கள், அவங்கள குருக்கள் அழைக்கக்கூடாது. இயேசு ஒருவர் தான் குரு உங்களுக்கு. அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான்.
அதே மாதிரி பாருங்க, தற்போது இயேசுவின் தேவாலயம் என்பது கட்டிடம் அல்ல, நாம் தான் அவர் வாசமாய் இருக்கும் ஆலயம். கட்டிடத்துக்கு போகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லுது, வசனம் சொல்லுது. ஸ்தேவான் வந்து சொல்லிட்டு இருக்கிறான், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாய் இருக்க மாட்டாருன்னு சொல்றான். உடனே அடிச்சு கொண்டுறாங்க. அந்த அடிச்சு கொள்ற இடத்துல தான் சவுல் இருக்கிறான், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் தான் பவுலா மாறுறான். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, தற்போது இயேசுவின் தேவாலயம் என்பது எது, அவர் எங்கே வாசமாக இருக்கிறார்? இந்த கேள்விக்கு பதில் இயேசுவே சொல்றாரு பாருங்க. இயேசுவே சொல்றார். மத்தேயு 24:1, மத்தேயு 24:1 வாசிங்க, ஒருத்தர் சத்தமா வாசிங்க. இயேசு தேவாலயம் விட்டு புறப்பட்டு போயல, அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு இடிக்க சொல்லிட்டாராமா? ஜெபிதா, நாகஜோதி, இயேசு கட்டுங்கன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு பாருங்க, தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகல, அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடை அவர்கள் காண்பிக்க அவரிடத்தில் வந்தாங்க. இயேசு அவரை நோக்கி சொல்றாரு 24:2, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தான் இடிக்க அனுமதி கொடுக்கிறார். இயேசு இல்லாம இங்க ஒன்றும் நடக்காது. ஏன்னா இயேசு பரநேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 28:18, 19, 20 ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 28:18, 19. அதுக்கப்புறம் நடந்தது அந்த தேவாலயம் இடிச்சது. கிபி 70 தான் இடிக்கப்பட்டுச்சு. கிபி 70. அவர் கிபி அந்த மாதிரி இருக்கிறதுல அவர் அவர் 33 வயசுலேயே கொண்டுறாங்க. 33 வயசுல அவர் கொண்டுறாங்க. அப்போ அவர் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது 70 தான் இடிக்கப்படுது. அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்கு? அந்த பூமியில் அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசுக்கு தான் இருக்கு. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும். இயேசுவோட அதிகாரத்துல தான் இந்த கட்டிடம் எடுக்கப்பட்டிருக்கு. கட்டிடத்தை இடிக்க சொன்னவர் இயேசு. என்ன சொன்னாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாள்ல கட்டுவேனாரு. கட்டினாரா? எப்படி கட்டினாரு? உயிர் தெழுந்தார். அப்ப அவர் தான் ஆலயம். அவர் நமக்குள்ள வந்துட்டார். கட்டிடத்துக்குள்ள இப்ப இல்ல, அவர் நமக்குள்ள வந்துட்டார். அதான் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது. இயேசு அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிபி 70 இடிக்கப்பட்டுச்சு. இப்ப இயேசு இது வந்து அவருடைய அதிகாரத்துல சொல்லப்படும். மத்தேயு 28:18, 19, 20 வாசிங்க ஒருத்தர். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். பாருங்க, இயேசு நமக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்காரு. சதா காலங்களிலும், இதோ முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம கூட இருக்கிறவர் யாருங்க? இயேசு. அப்ப இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விட்ட மட்டும்தான் கூட இருப்பாரு. இயேசுவோட வசனங்களை, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு 14:15, யோவான் 14:15, என் வசனங்களை. அப்ப என் கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளும்படியாக அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. என் கற்பனைகளை. அவருடைய கற்பனை எங்க இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தான் இருக்கு. இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இப்ப இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இயேசு. இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இயேசு. அப்ப இந்த உலகத்துல போர் நடக்குதுன்னா அது யாரோட அனுமதி இல்லாம நடக்காது? இயேசுவோட அனுமதி இல்லாம நடக்காது. இங்க ஒரு நிலச்சரிவு நடக்குதுன்னு சொன்னா யாரோட அனுமதி இல்லாம நடக்காது? இயேசு இல்லாம நடக்காது. இங்க கொள்ளை நோய்கள் வருதுன்னு சொன்னா யாரோட அனுமதி இல்லாம கொள்ளை நோய் வராது? இயேசுவோட அனுமதி இல்லாம வராது. அதனால நீங்க கொள்ளை நோய் எடுத்து போட்டுருங்க, இயேசுவே இந்த கொள்ளை நோய் எடுத்து போட்டுருங்க, கொள்ளை நோய் எடுத்து போட்டுருங்க அனுமதிச்சவர் அவர். இயேசுவே இந்த மக்கள் மனம் திரும்பணும் தான் கேட்கணும் ஒழிய கொள்ளை நோய் எடுத்து போட்டுன்னு சொல்லக்கூடாது. இயேசுவே இந்த யார் இவங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணவே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இந்த போரை நீக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அவருக்கு தெரியும் எதை நடத்தணும் எதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் சொல்லியிருக்காரு, மத்தேயு 24 அதிகாரம் வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. மத்தேயு 24 அதிகாரம் வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் மாறும், பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், அன்பு தனிச்சு போகும், ஒருவர் என்ன நிமித்தமாக நீங்க பயக்கப்படுவீர்கள், காட்டி கொடுக்கப்படுவீர்கள், முடிந்தவரை தேவாலயத்தில் வச்சு உங்களை கொள்ளுவாங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நீங்க வந்து ஆத்மாவை அழிக்கிறவருக்கு பயப்படுங்க, மனுஷனுடைய உடம்பு அழிக்கிறவனுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆமென். நீங்க ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் ஜீவனை இழந்து போவீர்கள் சொல்றாரு. இந்த உடம்புக்கு ஐயோ இதை சாப்பிட்டா அதாயிரம், அதை சாப்பிட்டா அப்படி ஆயிரும், ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் ஓடி இயேசுவே என்னுடைய அந்த மாதிரி நோய்கள் நீக்குங்கன்னு சொல்லி உட்காந்து பிரேயர் பண்ணினா இயேசப்பா எல்லாத்தையும் சகலத்தையும் குணமாக்கி விட்டுருவார்.
ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியமானது, இயேசு சொல்லுகிறத கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. வாசிங்க, ஒருத்தர் சத்தமா வாசிங்க. அவர் தேவாலயத்தை அந்த மாதிரி காண்பிக்கிறீர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப மணவாளனுடைய வருகை அசட்டை செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. ஏசப்பாவோட வருகை எச்சரிக்கை. அசட்டை செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. இயேசு சொல்றாரு, மத்தேயு 25:8 எடுங்க. மத்தேயு 25:8. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்க, இந்த வசனம் நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை தேர்ந்தெடுப்பாரு. கன்னிகைகள்னா பியூரா இயேசுவ முழுமையா நம்பின பிள்ளைங்க, பழைய ஏற்பாட்டை படிக்காத பிள்ளைங்க, எந்த விதமான பிரமாணம் இல்லாத பிள்ளைங்க, முழுக்க இயேசுவோட பிள்ளைங்க. எல்லாருமே பிரேயருக்குள்ள இருக்கிறவங்க, எல்லாருமே சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க, எல்லாருமே ஏசப்பாக்குள்ள இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், 10 பேருமே நித்திரையில இருந்தாங்களாம், தூக்கத்துல இருந்தாங்களாம். இயேசுவோட வருகை அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கப்படுது. 5 பேர்கிட்ட அபிஷேகம் இருக்கு, எண்ணெய் இருக்கு. 5 பேர்கிட்ட அபிஷேகம் இல்லை, எண்ணெய் இல்லை. அப்ப புத்தி இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க, புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்ப புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவர்களிடத்துல, இந்த இடத்துல யார்கிட்ட அபிஷேகம் இருக்கு, ஏசப்பாட்ட தான் அபிஷேகம் இருக்கு. ஏசப்பா தான் நம்மளை உங்களை என்னையும் நியாயந்திருக்க வருகிறார். ஏசப்பாட வசனங்கள் தான் உங்களை என்னை நியாயந்திருக்கும். ஆமென். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அடைக்கப்படுமா, அடைக்கப்படாதா? அடைக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் யாரும் போய் தட்டுனா திறக்கப்படாது. கதவு அடைக்கப்படுறதுக்குள்ள இயேசுவோட உண்மையான சத்தியத்துக்குள்ள ஓடி வந்துடணும். ஆமென். கதவு அடைக்கப்படுறதுக்குள்ள ஏசப்பான. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆனா 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருமே நித்திரையில இருந்தாங்க. 5 பேர்கிட்ட அபிஷேகம் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட அபிஷேகம் இல்ல. கதவு அடைக்கப்பட்டது. எங்களுக்கும் திறக்கணும்னு சொல்லி தட்டினாங்க. உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. சரியா? அன்னைக்கு சொல்லுவாங்க, அநேகர் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, அதை செய்தோம் அல்லவா, இதை செய்யணும் அல்லவா, அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்றார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் ஒருபோதும் அதுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றார். இது நமக்கு எச்சரிக்கை. ஹல்லேலூயா. இப்ப பிதாவின் சித்தம் எங்க இருக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷங்களை அதிகமா வாசிக்கணும். அதன்படி நடக்கணும். புறப்பட்டு போகணும். சகல கோத்திரத்தாரை சீஷராக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மேல ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவர் கற்றுக் கொடுத்த யாவையும் மற்றவர்கள் கடைபிடிக்கும்படியாக நம்ம என்னென்ன பிரசங்கம் பண்ணணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். மனுஷனுக்கு கொடுத்துடக்கூடாது, கட்டிடத்துக்கு கொடுத்துடக்கூடாது, சாபத்தை வாங்கிடக்கூடாது. அப்புறம் போய் நம்ம விசுவாசிகள் உண்டான அடையாளங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு அற்புதங்களின் அடையாளங்களால இயேசுவோட வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். இப்போ ஒருத்தர் நோயோட வந்தாருன்னா இயேசுவின் நாமத்தினால யோவான் 10:10 இதோ திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் நன்றி, வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும். இயேசு சொல்றார், வாய்த்திறன் சொல்றார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். அப்ப நம்மகிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இயேசு. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பம்னா நீங்க பாம்பை போய் மிதிக்கிறது சொல்லல. சர்ப்பம்னா அது ஒரு பிசாசு, பாவத்தை தூண்டுகிற பிசாசு, போன்ல எதையாவது தேவையில்லாத பார்க்க சொல்லுகிற பிசாசு, மனைவியை நேசிக்க விடாம செய்கிற பிசாசு, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாகிற பிசாசு, சரியா, எல்லாரையும் கொல்லணும் அழிக்க வைக்கிற பிசாசு, பாவத்தை தூண்டுகிற பிசாசு. அந்த வலு சர்ப்பத்தை, அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா எந்த பிசாசுனாலும் பயப்படுவான், எந்த நோயினாலும் ஓடும். ஏசப்பா என்ன செஞ்சாரோ அதை செய்யக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அதுக்கான அதிகாரத்தையும் உங்கள்கிட்டையும் என்னட்டையும் கொடுத்துருப்பாரு, எல்லார்ட்டையும் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு நாமத்துக்கு தான், இயேசுங்கிற ஒரே ஒரு நாமத்திற்காக. இந்த இயேசுங்கிற நாமத்தை அதனாலதான் சொல்றாரு அந்த மாதிரி. அதனால எச்சரிக்கையா இருங்கன்றார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். யாக்கோபு 1:22. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22 நமக்கு எச்சரிக்குது. இது நான் சொல்லியிருக்கிறேன், அன்பு செய்ய, பொறாமப்படாத, ஏழைகளுக்கு போய் கொடு, ஹாஸ்பிட்டலுக்கு ஊழியர்களுக்கு போ, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை மட்டும் படி, 1 மணி நேரம் பிரேயர் பண்ணு, எல்லா வசனத்தையும் படிக்கலாம், ஒட்டுமொத்த பைபிளையும் படிக்கலாம், அது தப்பே கிடையாது.
ஆனால் யாருடைய வசனத்தை பின்பற்றணும்? மாம்சத்தில் வந்த இயேசுவை. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்து? அவர்கள் இப்போதும் உலகில் அநேகர் தோன்றி இருக்கிறார்கள் சொல்லி 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியாச்சு. ஆமென். அப்ப அந்தி கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போறாரு, அவர் உலகத்தை ஆளுகை செய்ய போறாரு. இல்லை, அதெல்லாம் வந்து ரூடா விட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிசாசு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற இயேசு, அவங்க கும்பிடுற இயேசு வேற இயேசு. ஆனா இயேசு நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு இயேசுதான் மூளைக்கல். ஆமென். இயேசுதான் அந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுதான் அந்த உலகத்துல வந்து எல்லாருக்காகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய விலையேற பெற்ற மாம்சத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். மனுஷர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டார். அந்த அதிகாரத்தை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். நம்ம ரொம்ப முக்கியமானது கடைசியா மத்தேயு 7:13 சொல்லி முடிக்கலாம். 7:13, 7:14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். 7:13 இப்படியாக சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு, வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். என்னப்பா அவங்க 3 பேரை வச்சுக்கிட்டு பிரேயர் பண்றாங்க, 5 பேரை வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏசப்பா தெளிவா சொல்லிட்டார். அவ்வளோ பேரையும் நம்ம வந்து பண்ணாரு. தேர்னதே ஒரு 11 பேர் தான். அதுலேயே ஒருத்தன் செத்து 12 பேர், தேர்னதே 11 பேர், அப்புறம் ஒரு 70 பேர், அப்புறம் கொஞ்சம் தான் அநேகர். அதான் சொல்லிட்டார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு சொல்லிட்டார். ஏசப்பா அந்த சிலர்ல எங்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. சத்தியத்தை கேட்கிறவர்கள மாத்திரம் இல்லாம அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காரு, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் சொல்லியிருக்காரு, சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காரு, சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகளா இருக்கணும். இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும்னு சொல்றாரு, இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். என்னை வந்து இப்படி பேசிவிட்டாங்கன்னு சொல்லி நல்லதுக்கு சொன்னா கேட்கணும், எதற்காக சொல்றாங்கன்னு கேட்கணும். என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. இயேசு அவ்வளோ பண்ணாங்க. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். எத்தனை தடவை மன்னிக்கணுமா? 7-70 தடவை மன்னிக்கணுமா? 7-70 தடவை மன்னிக்கணும். ஏசப்பா சொன்ன சத்தியங்களை கவனமா கேளுங்க. இஸ்ரேல் தேசத்துக்காக, பாலஸ்தீன் தேசத்துக்காக நல்லா மண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் சிந்துங்க, கண்ணீர் சிந்துங்க. அமெரிக்காவுக்காகவும் ஈரானுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்காகவும் பாகிஸ்தானுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா சொன்ன மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின சுவிசேஷங்கள்ல, அதுக்கப்புறம் அவர் நினைப்பூட்டுகிற அந்த காரியங்களில் 13 நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு, யோவான் எழுதின அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடைசி வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல ஏசப்பா எல்லாத்தையும் திட்டாந்தரமா தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இங்க உலக போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இயேசுவோட திட்டம் இல்லாமல் நடக்காது. இங்க ஒருவருக்கொருவர் இந்த உலகில் நடக்கிற அத்துணை காரியங்களுக்கும் பொறுப்பு இயேசு. இயேசு வந்து அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காரு? எபிரேயர் 10:24-25 ஒருத்தர் சத்தமாக வாசித்து முடிங்க, சபை கூடுதலாக முடிக்கலாம். சபை கூடுதல் எதற்காக? எபிரேயர் 10:24-25. ஜெபிதா, நாகஜோதி, மாலினி யார் வேணாலும் எடுக்கலாம். எபிரேயர் 10:24-25 இதுதான் சபைக்கான இலக்கணம், சபை கூடுதலுக்கான. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்க, நம்ம எதுக்கு ஏவப்படும்படியாக சபை கூடுதலுக்கு வரணுமா? அன்புக்கும் நற்கிரியைக்கும். அன்புனா என்ன? எல்லாரையும் நேசிக்கணும். ஏசப்பா கொடுத்துருக்க பிரதான கட்டளை தான் அன்பு. எல்லாரையும், பகைக்கிறவர்கள் நேசிக்கணும். நாயை அறிவிற்கான்னு கேட்டால் கூட நேசிக்கணும். உனக்கு புரியுதா? அறிவிற்கான்னு சொல்லுவான். உனக்கு வந்து நீ வந்து நாசமா போகணும்னு சொல்லுவான். நாசமா போகணும்னு சொல்றவனையும் இயேசுவே மன்னிங்கப்பா, பாவம் அறியாமல் பேசுகிறார், அறியாமல் பேசுறார், அவரை மன்னிங்க, அவரை மன்னிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க அவனை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் அன்பு. நற்கிரியை என்ன? போகணும், புறப்பட்டு போகணும். தெருவில் கிடக்கிற போய் ஜனங்களை பார்க்கணும். பசியாக இருக்கிறவங்களா இந்த சோறு கொடுக்கணும், தாகமாக இருக்கிறாங்களா தண்ணி கொடுக்கணும், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்களா போய் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்களா அவங்கள போய் விசாரிக்கணும், அவங்கள போய் ஆறுதல் சொல்லணும்.
ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஒன்றும் நடக்காது. யார் மீது கசப்பாக இருக்காதீங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க, ஒருவருக்கொருவர் இந்த பொருளாசையெல்லாம் இருக்க வேண்டாம், காசு சம்பாதிக்கணும்னு இருக்க வேணாம், இந்த கட்டிடத்தில் போயிட்டு அங்கே போய் காசை கொடுத்து நீங்கள் சாபமாக வாங்கிட வேணாம். ஏன்னா மனுஷனுக்கு அடிமையெல்லாம் இருக்காதீங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, நீங்கள் கேட்டாலும் கொடுப்பாருன்னு சொல்லி சகல சனத்தாரையும் நேசிச்சு அவங்களை அன்பு செலுத்தி, இதுதான் நற்கிரியை. அப்புறம் ஒருவரை ஒருவர் கவனிக்கணும், ஒருத்தரை கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்லுது நீங்கள் வாசித்த வசனம் நாகஜோதி. மறுபடியும் வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். பாத்தீங்களா? காலமானது சமீபத்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். காலமானது சமீபத்து வருகிறதை நீங்க எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்க இன்னும் அதிகமா புத்தி சொல்லணுமா? புத்தி சொல்லணும். புத்தி சொல்றாங்கன்னு எடுக்கணும். எனக்கு புத்தி சொல்றாங்க அவங்க அப்படி நினைக்க கூடாது, என்ன புறந்தள்ளுறாங்கன்னு நினைக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? புத்தி சொன்னா நல்லதுன்னு நினைக்கணும். புத்தி சொல்றது நல்லது, எனக்கு புத்தி சொன்னா நல்லதுன்னு நினைக்கணும்னா புத்தி சொல்றாங்க. இயேசு நாமத்தில் வசனத்தின்படி புத்தி சொல்றாங்க. சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாங்க. சபை கொடுத்து விட்டுறக்கூடாது. 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடனாலே நீங்க பாத்துருங்க. இயேசு செத்ததுக்கு அப்புறம் ஒரு 300 வருடங்கள் சபைகள் எல்லாம் வீடுகளில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கள்ள விதை விதைக்கப்பட்டுச்சு. கள்ள விதை விதைக்கப்பட்டு இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தாரோ, எதற்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தினாரோ, எதற்காக விளையேற பெற்ற அவர் சரீரத்தை கொடுத்து உங்களை என்னை காப்பாற்றினாரோ அது வீணாய் போயிட்டு. கலாத்தியர் நல்லா படிங்கம்மா. ஜெபித்தா வீட்டில் உட்காந்து கலாத்தியர் நல்லா படிங்க. நாகஜோதி கலாத்தியர் நல்லா படிங்க. நியாயப்பிரமாணக்காரர்களே நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் சொல்லுது. நியாயப்பிரமாணக்காரர்கள் யாவரும் சாபத்தில் உட்பட்டிருக்கிறார்கள் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. இயேசுவுக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான நிருபங்கள் எழுதுனது அப்போஸ்தலனாகிய பவுல். 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். கலாத்தியர்ல புட்டு வச்சிருக்கிறார். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது ஒளிந்து போயிட்டு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது அப்படிங்கிறது இயேசு, குறைவானதுன்றது நியாயப்பிரமாணம். அதை ஒருவரும் பின்பற்றவில்லைன்னு இயேசுவே சொல்றார். நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது விபச்சாரம் பண்ணணும்னா கொல்லப்படணும், கல்லறுத்து கொல்லப்படணும். இயேசு கொன்னாரா? ஓய்வு நாளை மீறினாலும் கொல்லப்படணும். இயேசு வந்து ஓய்வு நாளை மீறிட்டாங்கன்னு இயேசு வந்து கொன்னாரா? யாரையும் கொன்னாரா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் இயேசு தானே மோசேக்கு? இல்லை அவர் பிதாவா? இந்த உலகத்தை உண்டாக்குனவர் யாரு? இயேசு. பிதாங்கிறது பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே கிடையாது. பிதாங்கிற ஒரு கேரக்டரே இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அறிமுகப்படுத்துறார். எது? அந்த ஜனங்களுக்காக, அந்த குருடர்களுக்காக, அந்த யூதர் என்ற குருடர்களுக்காக. ஏன்னா அவங்க புரியல, எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, இவன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். இயேசுவை கொன்னதே அந்த ஊழியம் செய்கிறவர்கள் தான், அந்த பிரதான ஆசாரியர்கள் தான், அந்த மூப்பர்கள் தான், அந்த சதுசேயர்கள் தான், அந்த பரிசேயர்கள் தான். அந்த கூட்டத்தோடு நம்ம இருக்கக்கூடாது, கொலை செய்கிற கூட்டத்தோடு இருக்கக்கூடாது. இயேசுவே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உண்மையான சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம், முடிவு பரியந்தான் நாங்கள் நினச்சிருக்கணும், நாங்கள் அன்புக்காக கூடணும், நற்கரியைக்காக கூடணும், புறப்பட்டு போகணும், எல்லாரையும் நேசிக்கணும். நான் சொன்ன வசனங்களை தள்ளி, என் வார்த்தைகளை தள்ளி, என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே உங்களை கடைசியில் நியாயம் தீர்க்குன்னு சொல்லிட்டு யோவான் 12:48 சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18:19-20 19 சொல்றாரு, நான் சொன்ன வசனங்களை அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார். சரியா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அப்படியே சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. கூட்டவோ குறைக்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை கேட்டவங்க ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். ஸோ இயேசுனுடைய ராஜ்யம் வருவதாக. ஏசப்போட ராஜ்யம் இங்கே தான் இருந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக மணந்திருப்பணும், சீக்கிரமாக இயேசுக்குள்ளே ஓடியாந்துடணும், சீக்கிரமாக அவருக்குள்ளே வந்துடணும். சரியா? இந்த போட்டு வைக்கிறது பூ வைக்கிறதெல்லாம் ஏசப்பா பார்க்க மாட்டார். நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை பண்ணுறீங்க, பாவம் பண்ணுறீங்களா, யாரையும் நேசிக்காமல் இருக்கிறீங்களா, அடி விழும். அப்புறம் அனரும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அடி விழும். உபாதிக்கிறவர்கள் இடத்துல ஒப்பு கொடுத்துருவார். இயேசுவை ஏமாற்ற முடியாது. இந்த பரலோகத்தை, இந்த பரம மண்டலங்களில் இருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர், அவர் நம்ம நினைவுகளை அறிகிறவர், நம்ம உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்க்கிறவர். என் வாய் சொல்லுதா, என்னோட இருதயம் சொல்லுதான்னு பார்ப்பாரு. பேசுறது புரியுதா? அவருக்கு கீழ்ப்படியணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தேன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு ஏசப்பாவுக்கு எச்சரிக்கை. அன்பு செய்யணும். உள்ளே போகிறது ஒன்றும் உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளுக்குள்ள இருந்த வர்றதான் உங்களை தீட்டுப்படுத்தும். இந்த நாவு யாரையும் சபிக்கக்கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். இந்த கை யாருக்கு எதிராகவும் எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது. இந்த கை வந்து இயேசுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடக்கூடாது. இந்த கண்ணு இயேசுக்கு பிரியமில்லாத பாத்திரக்கூடாது. இந்த கால் இயேசுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ இயேசு சொல்லுகிற காரியங்களை கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்களாம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பிள்ளைங்க சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. ஒளியில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒளியில் பிரவேசிக்கிறவர்களாக இருந்தோம்னா நமக்கு நித்திய ஜீவன்.
இருளில் பிரவேசிகள் இருந்தோம்னா நித்திய ஆக்கினை. உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா, நித்திய ஆக்கினை வேணுமா? இயேசு ரெண்டு, அவர் டெமோக்ராட்டிக். பாவத்தையும் வச்சிருக்கிறாரு, பரலோகத்தையும் வச்சிருக்கிறாரு. உனக்கு பாவம் வேணும்னா நீ பாவத்துக்கு போ, எரி நரகத்துக்கு போ. நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னா எல்லாரையும் நேசி, அன்பு செய், ஆவியில் எளிமையா இரு, ஏழைகளை நேசி, இல்லாதவர்களை போய் கொடு, முகம் கோணாத. உன்னோட தகப்பன், தாய், மகன், மகள் எல்லாத்தையும் விட முதல்ல இயேசுவை நேசி. நைட்டில் உட்காந்து அழு. யாருக்காக? அவரவர் மனைவிக்காக இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்காக இல்லை. இயேசுவே இந்த தீவிரவாதிகள் மனம் அந்த மாறட்டும். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கொள்றாங்களே, அவங்கெல்லாம் மனம் மாறட்டும். ஹாஸ்பிட்டலில் 5 நிமிஷத்துக்கு ஒன்று அடிபட்டு வர்றாங்களே, உழைக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களா இருக்கிறாங்களே, கடினமாக இருக்கிறாங்களே, அவங்களுக்காக அழுங்க. நீங்கள் போங்க, ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் போங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்றார். இந்த அழுதுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலில் போன அக்டோபர் 7ஆம் தேதி 2023 இன்னைக்கு வரைக்கும், நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்த்தோம், 50,000 பேர் செத்துருக்குறாங்க, 1,00,000 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் மட்டும் பாலஸ்தீனத்தில் 100 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 24 மணி நேரத்தில் மட்டும். நமக்கு எங்கேயோ இந்த காஷ்மீரில் மட்டும் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. எல்லாருக்காகவும் அழணும். இஸ்லாமியர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, யூதர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள மத ரீதியாக பார்த்துடக்கூடாது, மனுஷனா பார்க்கணும். ஐயோ, சின்ன பிள்ளைங்க சாகுறாங்களே, பெரியவங்க சாகுறாங்களே, சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகுறாங்களே, பஞ்சத்தில் சாகுறாங்களே, நெருப்பில் சாகுறாங்களே, வாகன விபத்துகளில் சாகுறாங்களே, குடிபோதையில் போய் அடுத்த அணையரை கொள்றாங்களே, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிபோதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வெட்டுறாங்களே. அதனால ஒரே பிள்ளையா இருக்கிறான், போய் அடிபட்டு கிடக்கிறானே, ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறானே, கை போச்சே, காலு போச்சே, அவங்களுக்காக போய் பார்க்கணும். அந்த இடத்துக்கு போகும்போது தான் நமக்குள்ள இரக்கம் வரும் நமக்குள்ள. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்றாரு. மதம் மாத்தவே சொல்லல, அவரு மனம் தான் திரும்ப சொல்றாரு. கேட்ட சத்தியத்திற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்கலாமா? சபை கூடுதல சரிங்க சார். ஜெபிச்சு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கிருபையுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்க ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் எங்களை நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஏசப்பா, அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நடக்க, அந்த வசனத்தை எங்க மனதில் வைத்து நாங்கள் ஆராய் அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. வசனத்தை கேட்டு நாங்கள் தகப்பனை மறந்து கூட தகப்பனை நாங்கள் வசனத்தின்படி நாங்கள் நடக்காமல் இருந்துடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியணும் ராஜா. உங்க வசனமே தகப்பனை எங்களுக்கு தகப்பனை போஜனமா இருக்கிறது ஏசப்பா. உங்க வசனம் தகப்பனை எங்களை ஆற்றுகிறது ராஜா. உங்க வசனம் எங்களை தேற்றுகிறது, எங்களை உருவாக்குகிறது அப்பா. உங்க பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாள் நாங்க உங்க வசனப்படி நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, உங்க பந்தியில் நாங்க சேர்ந்து உங்க பூஜனம் பண்ண கிருபை கொடுத்து தகப்பனே, எங்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி. முன்னோட நல்லா சந்தோஷமா அறிக்கையிடுவோம். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென். இப்போ டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தா, சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சந்தேகங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ராப்போஜனம் அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். ராப்போஜனம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 26 அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் 6:53. யோவான் 6:53. ஏன் இந்த ராப்போஜனம் அப்படிங்கிறது அவசியம்? இயேசுவோட மாம்சத்தை புசியாமலும். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என்னம்மா சொல்லியிருக்கிறாங்க? மாம்சத்தை, அதாவது மனுஷகுமாரனா இயேசுவோட அந்த மாம்சத்தை போஜனம் பண்ணாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ள என்ன இல்லையா? ஜீவன் இல்லைங்கிறார். நம்மளாம் மரித்து போனவர்கள், அவர்கள் இல்லைன்னா அப்போ போஜனம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வசனம் தான் போஜனம். மாம்சம்னா ஏதோ ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றாங்கன்னு அது சடங்காச்சாரமாக செய்திடக்கூடாது. அந்த இதுக்கு பேரே ராப்போஜனம் தான். நீங்கள் பைபிளில் போய் படித்து பாருங்கப்பா, ஜெபிதா அண்ட் நாகஜோதிலாம் படித்து பாருங்கள். அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சபை கொடுத்தல்ன்றது வீடுகளில் தான் இருந்துச்சு, இரவுகளில் தான் இருந்துச்சு. அதுக்கு பேரே ராப்போஜனம் தான். இரவில் தான் எடுப்பாங்க ராப்போஜனம், வீடுகளில் தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கிற போது ஏசப்பா நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அவருடைய அப்பத்தை மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் நமக்குள்ள என்ன இல்லை? இயேசு இல்லை. நமக்குள்ள இயேசு இல்லாமல் இருந்தால் நம்ம மரித்தவர்கள், நமக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொல்கிறார். நமக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்ப கண்டிப்பா இதுல நீங்க இது ஆவிக்குரிய ரகசியம் என்ன, இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சத்தை புசிக்கிறதுனா இயேசுவோட வசனங்களை புசிக்கிறது, இயேசுவோட வசனங்களை புசிக்கிறது. சரி, அப்ப அவருடைய ரத்தத்தை பானம் பண்றதுன்னா என்ன? இயேசுக்காக நம்ம பாடுகளை அனுபவிக்கிறது. இயேசுக்காக நம்ம என்ன அனுபவிக்கிறது? பாடுகளை அனுபவிக்கிறது. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி போவோம். நீங்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் மதம் மாற்ற வரீங்கன்னு சொல்லி நம்மளை அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு மன்னிச்சுட்டு வந்துடணும். ஆஸ்பத்திரிக்கு போவோம், உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணுமான்னு ஒரு சிலர் ப்ரேயர் பண்ணுங்கன்னு ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் ப்ரேயர்லாம் பண்ண வேண்டாம், வைக்க வேண்டாம், நீங்கள் எந்த ஊர் சாமியோ எங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. பாவம்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு பண்ணிடணும். நீங்கள் போங்க, ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் போயிட்டு அவங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஆசீர்வதிங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டால் அங்கே உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்கே தூசியை தட்டிட்டு வாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நியாயத்தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரா பட்டணங்களுக்கு நேரிட்டதை பார்க்கலும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு. அப்பா ஏசப்பா அவங்களை மன்னிங்கப்பா, இந்த ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிக்கிறார். அறிவில்லாமையால் சங்காரம் பண்ணுகிறார்கள். வாசிக்கலாம், ஒருவர் எடுத்து வாசிங்க. ஏன் இதை நம்ம அனுசரிக்கணும்? ஏன் இதை நம்ம அனுசரிக்கணும்? இயேசுவினுடைய வசனம் அப்படிங்கிறத நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கட்டளையாக சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமான காரியம். வாசிக்கலாம். மத்தேயு 26:26. மத்தேயு 26:26. ஏன் இந்த ராப்போஜனம் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கணும்? இது மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க பண்ணணும். இயேசுக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும்தான் இயேசுக்கு பிள்ளையா வர முடியும். அது உடன்படிக்கை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை. நம்மளாம் புது உடன்படிக்கைக்கு உரியவர்கள். புது ரசம், பழைய ரசம் நமக்கு வேண்டாம், புது ரசம். நமக்கு பழைய வஸ்திரம் வேண்டாம், புதிய வஸ்திரம் தான் வேணும். நமக்கு பழைய துருத்தி வேண்டாம், புதிய துருத்தி தான் வேண்டும். நமக்கு புதிய உடன்படிக்கைக்கு உரியவளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இயேசுக்கு உரியவர்களாக இருக்க முடியும். இயேசுக்கு உரியவர்களாக இருந்தால் தான் என்னாலன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொல்லியிருக்காரு. இயேசு தான் நானே, சரியா? அது மாதிரி நானே மெய்யான தேவன் சொல்லியிருக்காரு, நானே அந்த ஜீவ அப்பான்னு சொல்லியிருக்காரு, நானே ஜீவ தண்ணின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க இயேசுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ராபோஜனம் தருவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தங்கள் ரகசிய பாவங்களை ஏசப்பாட்ட சொல்லுங்கள். மனுஷன்ட்ட சொல்லக்கூடாது, ஏசப்பாட்ட சொல்லுங்கள். நம்ம எப்படிப்பட்ட பாவிகள்? எல்லாரும் பாவிகள். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட பாவம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் இருக்குது. பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பரிதவிக்கப்பட்ட பல பிள்ளைகளாக மாறிடுவோம். ஸோ பாவம் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோனோ பிழைத்துக்கொள்வான்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. எது பாவம்? இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது கூட பாவம். சுவிசேஷ வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது கூட பாவம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தது கூட பாவம். நியாயப்பிரமாண கிரியைகள் யாவரும் சாபத்துக்கு இருக்கிறது சாபம். சரிங்களா? ஏசப்பா நமக்கு முக்கியமானது. ஏசப்பா எங்களை மன்னிங்க, சத்தியத்தின்படி நடக்க செய்யுங்க, புறப்பட்டு போக செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுக்க செய்யுங்க, எல்லாரையும் நேசிக்க சொல்லுங்க, இரவுல எங்களை தட்டி எழுப்புங்க. 1 மணி நேரம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 1 மணி நேரமாவது ஏசப்பாட்ட யுத்த ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாவது தனி ஜெபத்தில் இருக்கணும், ஏசப்பாட்ட பேசணும். 1 மணி நேரமாவது ஏசப்பாவோட சுவிசேஷ வசனங்களை பைபிள் எடுத்து படிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும் இதில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பாவமாக இருந்திருக்கிறோம், ஏசப்பாவுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கிறோம், காசப்பட்டிருக்கிறோம், பொய் சொல்லியிருக்கிறோம், திருடி இருக்கிறோம், ஏமாத்திருக்கிறோம், யார் மீதாவது கசப்பாக இருந்திருக்கிறோம், யாரையாவது கொல்லணும்னு நினச்சிருந்துருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு யாருக்குமே
நிறைய பிரேயர் இல்லாமல் இருந்திருக்கிறோம், பொறாமப்பட்டிருக்கிறோம், ரொம்ப விஷயங்களை. அப்போ பாவம் 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 இயேசுவே நம்ம மன்னிங்கன்னு சொல்லிட்டு மனதார வட்ட மன்னிப்பு கேட்டோம்னா ஏசப்பா நம்மளை மன்னிச்சு விட்டுருவார். இல்லைன்னா நமக்கு தெரியாது, சின்ன ஒரு கொசுவை கொண்டு நம்மளை அழிச்சு விட்டுருவாரு. சின்ன கொசு போதும், ஒரு சின்ன கிருமி போதும், வைரஸ் போதும், நம்ம காணாமல் போயிடுவோம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாய் ஆகாது இருப்பதும் ஏசப்பாவோட சுத்த கிருபை. ஏசப்பாவோட கிருபையினால தான் நீங்கள் நானும் பொழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த காரியத்தை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா நம்ம சபை கூடுதலும் முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம், நீங்கள் பங்கேற்கலாம். எல்லாரும் பங்கேற்கணும், எல்லாரும் ப்ரேயர் பண்ணணும், எல்லாரும் சத்தியம் சொல்லணும், ஒருவர் கவனிக்கணும், அவங்க சாட்சி சொல்லணும், நிறைய இருக்குது. நைட்டு 12 மணி 1 மணியாக இருந்தால் கூட இது முடிக்கிறதுக்கு இல்லை, அவரவர் விருப்பப்படி தான் பண்ணணும் வைக்கணும். சரிங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏசப்பா, பரலோக பிதாவே இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவன் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, எல்லாரையும் நேசிக்கிற அந்த மாதிரி குணத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. எல்லாரையும் மன்னிக்கிற குணத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுகிற குணத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் வெளியேற பெற்ற அந்த கிரயத்திற்கு நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் யாருக்கும் மனுஷர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கக்கூடாதப்பா. நியாயப்பிரமாணம் எங்களிடத்துல ஒரு துளி கூட இருக்கக்கூடாதப்பா. அப்பா, புளிப்பில்லாத அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிற பிள்ளைலாம் இருக்கணுமப்பா. அப்பா, அந்த மாதிரி எப்போதும் நாங்கள் ஜீவ தண்ணீர் இயேசு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவ அப்பம் இயேசு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தாப்பா அப்பா, நீங்கள் மெய்யான அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் தாப்பா வழி, நீங்கள் தாப்பா சத்தியம், நீங்கள் தாப்பா ஜீவன், நீங்கள் தாப்பா அப்பா உங்களுடைய வசனங்கள் தாப்பா எங்களை நியாயத்திற்கு இருக்கிறது. அப்பா, நாங்கள் உண்மை பின்பற்றுகிற அப்படிங்களா இருக்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் புறப்பட்டு போனீங்க, சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குனீங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவில ஞானஸ்நானம் கொடுத்தீங்க. அப்பா, நீங்கள் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படியாக நான் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பா, ஏழைகளை விசாரிக்கணும். அப்பா, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தணும், ஒருவருக்கு ஒருவர் நற்கிரியைகள் செய்யணும். நற்கிரியைகள் செய்வது மூலமாக இருக்கும். இந்த பூமிக்கு நாங்கள் உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் ரகசிய பாவங்களை மன்னிங்க. அப்பா, எங்கள்கிட்ட அநேக பாவங்கள் உண்டு. அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க. உச்சத்தலத்தில் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் மன்னிங்க. கீழ்ப்படியாமையின் ஆவியை எடுத்து போடுங்க. அப்பா, அந்த மாதிரி நிர்விசாரமாக இருக்கிற ஆவியை எடுத்து போடுங்க. மனுஷன் மதிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை கணவனை நாங்கள் அவமதிச்சிருந்தோம்னா கணவன்களை நாங்கள் நேசிக்கணும். மனைவிகளை நாங்கள் அவமதிச்சிருந்தோம்னா மனைவிகளை நாங்கள் நேசிக்கணும். பிள்ளைகளை நாங்கள் அப்பா துடுக்கா ஏதாவது பேசியிருந்தோம்னா அப்பா எங்கள் நாவுகளை மன்னிங்க. அப்பா, யார் மீதாவது கசப்பாக இருந்தோம்னா அந்த கசப்புகளை மன்னிங்க. அப்பா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல கோத்திரத்தாருக்கும் அப்பா சகல ஜனங்களுக்காகவும் ஜெபிக்காமல் விட்டுருந்தோம்னா எங்களை மன்னிங்க. இரவில் நாங்கள் தனிமையாக உங்களோட உட்காந்து பேசாமல் இருந்திருந்தோம்னா, உங்கள் அருகாமையில் இருந்து உட்காராமல் இருந்திருந்தோம்னா எங்களை மன்னிங்க. சுவிசேஷ வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் அதை வாசிக்காமல் அதபடி பின்பற்றாமல் இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அப்பா, நாங்கள் புறப்பட்டு ஏழைகளுக்கு போய் சாப்பாடு கொடுக்காமல் இருந்திருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அப்பா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஊழியங்களில் நாங்கள் பங்கேற்காமல் இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அப்பா, நாங்கள் உங்களுக்கு கனிகள் கொடுக்காம இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அந்த கனிகளில் நாங்கள் நிலைத்திருக்காம இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. அந்த கனிகள் அநேக கனிகளாக நிறைய கனிகளாக மாற்றாம இருந்தோம்னா எங்களை மன்னிங்க. முடிவு பரியந்தம் அப்பா நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆவியானவரே, அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. சாந்த குணத்தை கொடுங்க. சகிப்புத்தன்மையை கொடுங்க. எல்லாரையும் நேசிக்கணும், யார் மீது கசப்பு இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் எல்லா பாவங்களையும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறோம். ஏசப்பா, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த உலகில் அப்பா அந்த சந்தோஷம் உண்டாகட்டும். போர் அப்படிங்கிற காரியங்களை இயேசு நாமத்தினால அப்பா சித்தம் நிறைவேறட்டும். இந்த பூமியில் சித்தம் என்ன அப்படிங்கிறது அப்பா அதன் அறிந்து நாங்கள் செயல்படணும் சார். அப்பா, நாங்கள் எப்போதும் ஆவியானவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 3 முறை சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசப்பாவுக்கு நன்றி.